கருத்துக்கள் சந்தோஷமா இருக்குங்களா? வலது கருத்தை ஊத்தி அல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் சத்தமா? இதை விட என்ன சத்தமா? இதை விட என்ன சத்தமா? God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் தெரிந்த பாடல், எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தை நம்ம உயர்த்த உயர்த்த அற்புதம் நடக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள்ல பரிசுத்தவான்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தை உயர்த்தினாங்க. இந்த கால வேளையில எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை நாமும் கரங்களை தட்டி அவரை உயர்த்துவோ. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. ஆமென். இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஆமென். அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்ததே இயேசுவின் நாமமே. இயேசு நாமம் இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசனா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசனா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அந்த தாளத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி எல்லாரும் கையை தட்டலாமா? அந்த டெம்போக்கு தகுந்த மாதிரி வாலிபர்கள்லாம் நல்லா கை தட்டி பழகுங்க. பைபிள்ல கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள். வாயும் துதிக்கணும், கையும் தட்டணும். ஒரு மனதோட துதிக்கணும், முழு பலத்தோட துதிக்கணும். வசனத்தின் பிரகாரம் நம்ம துதிக்கும் போது கர்த்தர் நம்மளை வசனத்தின் பிரகாரம் நம்மளை ஆசீர்வதிப்பார். இதுதான் புதிய ஏற்பாடு ஆராதனை. பழைய ஏற்பாடுல ஆடு மாடு புறா கொண்டு வந்தாங்க. யாரும் ஆடு கொண்டு வரல. வண்டியில வந்தோம், பஸ்ல வந்தோம், நடந்து வந்தோம். ஆட்டுக்குட்டி காளை புறா எதுவும் கொண்டு வரல. விடுதலையோடு வந்து இந்த உதடுகளின் காளையாகி சோத்திர பலியை செலுத்தும் போது அது ஆடை பலியிட்டதற்கு சமம். நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. கொள்ளை கஷ்டங்கள் அனைத்தையும் நீங்கியதே இயேசுவின் நாமமே. கொள்ளை கஷ்டங்கள் அனைத்தையும் நீங்கியதே இயேசுவின் நாமமே. சொல்லுங்க இயேசு நாமம் இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. ஆமென். இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசனா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஆமென். அல்லேலூயா ஹோசனா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பாவத்தில் இருந்து என்னை ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்தில் இருந்து என்னை ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து என்னை விடுவித்ததே இயேசுவின் நாமமே. ஆமென். நரகத்தில் இருந்து என்னை விடுவித்ததே இயேசுவின் நாமமே. சொல்லுங்க இயேசு நாமம் இயேசு நாமம்
நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமம். இயேசு நாமம் எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. கடைசியாக இயேசு நாமம், இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நல்ல உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நல்ல வெக்கப்படாம கரங்களை உயர்த்தலாமா? கரங்களை உயர்த்த கையை தட்ட என்ன செய்யக்கூடாது? வெக்கப்படக்கூடாது. ஏன் பாஷா அப்படி சொன்னாங்கன்னா, இயேசு உங்களுக்காக எனக்காக சிலுவையில் மரிப்பதற்கு என்ன செய்யல? வெக்கப்படலை. அவர் ட்ரெஸ்ஸை உறிஞ்சாங்க தெரியுங்களா? படத்துல போட்டிருக்குது அது பார்க்க நல்லா இருக்கான்னு சொல்லி அப்படி போட்டிருக்காங்களே தவிர முழுமையா ட்ரெஸ்ஸை உறிஞ்சாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம ஏன் வெக்கப்படணும்? கைத்தட்ட, பாட, துதிக்க, ஆராதிக்க வெக்கப்படக்கூடாது. இன்னொரு பாடலை பாடலாம். 439. இயேசு நல்லவர், காட் இஸ் குட். ரொம்ப ரொம்ப நல்லவர். ஒரு பாஸ்டர் சொன்னாரு, இயேசு நல்லவர்னா அவர் சொல்லுவாரு ரொம்ப ரொம்ப நல்லவர். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இயேசு நல்லவர். அப்படி எலிசாக்கு கொடுப்பா. இயேசு நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். ரொம்ப சிரிச்ச முகமா சொல்ல, ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். நல்ல அருமையான பாடல். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர் அவரே. நல்ல அருமையான வழி. குருடரின் கண்களை திறப்பார், செவிலியரின் செவிகளை திறப்பார், வியாதியில் விடுதலை தருவார், பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், துன்பத்தில் ஆறுதல் அளிப்பார். இதெல்லாம் ஜீசஸ் செய்யறது. நம் பாரத்தோட வந்திருக்கலாம். அந்த கால வேளையில பாரங்கள் யாவையும் நீக்குவார். அதுதான் அந்த பாடல். நல்ல கரங்களை உற்சாகமாய் பலத்த கைகளை தட்டி இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர். வாலிப தம்பி நல்ல கைகளை தட்டிங்கப்பா, நல்ல பலத்த கைகளை தட்டி. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல கைகளை தட்டி இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். நல்ல ஆவில நிரம்பி நல்ல உற்சாகமாய், அவர் என்றென்று மாறாதவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எத்தனை வியாதி சரீரத்துல வந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வருஷத்துல ஆபரேஷன், சில காரியங்கள், பலவீனத்துல எல்லாம் ஆண்டவர் பலப்படுத்தினாரே. அதனாலதான் நீங்க சர்ச்சுக்கு வந்து விடுதலையோட சந்தோஷமா கர்த்தரை ஆராதிக்கிறோம். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று அதன் மத்தியில கிருபையை கொடுத்தாரே.
பாவங்களை மன்னித்தாரே. பரிசுத்தரை கைகளை தட்டி 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 விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர் நல்லவர். God is good. வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர் நல்லவரே. சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரே. இப்ப சொல்லுங்க சத்தமா, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல சத்தமாய் இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அல்லேலூயா. அப்படியே முடிந்தா நேர் முழங்கால் படியேற்று. முடிஞ்சவங்க வயசான காலத்துல உட்காந்துக்கலாம். நல்ல பலன் இருக்கிற வரைக்கும் சேர்ல இருந்தாலும் கொஞ்சம் சேரை தள்ளிட்டு ஒரு நிமிஷம் முழங்கால் படியிடுங்க. இன்னும் வயசு இருக்கு. ஒருவேளை சரீரத்துல பலவீனம், முழங்கால வலின்னா உட்காந்துக்கலாம் வயசானவங்க. மற்றவங்க எல்லாம் நேர் முழங்கால் படிட்டு அப்படியே கண்களை மூடலாமா? அப்படி எல்லாரும் கண்களை மூடலாமா? சமயபுரத்துல இருந்து வந்திருக்கிற முரளி மேத்தியோ ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது எல்லாரும் சார்பாக அந்த ஒரே ஜெபத்துல நாமளும் இணைந்து, உதாரணத்துக்கு அவர் இயேசுவே என்னை மன்னின்னா நீங்களும் கண்ணை மூடி மனசுக்குள்ள மன்னின்னு ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணீங்கன்னா ஒரே ஜெபத்துல அர்ப்பணிச்சிடலாம். எல்லாரும் கண்களை மூடலாமா? சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுப்பா. கொஞ்சம் சத்தமா பண்ணுங்க. ஜெபம் பண்ண வந்துரு. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே, முரளியோட நாங்களும் ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவரே, இன்னும் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தும். வருகிறவர்களும் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே நல்ல ஜெபம் பண்ணி தேவசமத்துல காத்திருந்து இங்க வந்து ஜெபத்துல இணைந்து கொள்ளட்டும். ஒரு தெய்வ பயம் உண்டாகட்டும். ஏனோ தான பாரம்பரிய ஆராதனை வேண்டாம். சொல்லி சொல்லி அல்ல, இதயபூர்வமா நாங்க சோத்திர பலி செலுத்தணும். இதயபூர்வமா பாடணும். அடி வயிற்றிலிருந்து உம்மை துதிக்கணும். கருத்தாய் துதிக்கணும். கண்ணீரோட துதிக்கணும். செய்த நன்மை நினைச்சு ஆனந்த சத்தத்தோட கர்த்தரை துதிக்கணும். உற்சாகமாய் பாடணும். ஒரு துதியின் அபிஷேகத்தினால சிறு பிள்ளைகளை நிரப்புங்க. இங்க வந்து இருக்கிற வாலிப பிள்ளைகளை நிரப்புங்க. சகோதரர்களை நிரப்புங்க. வயதான அம்மாமாரை நிரப்புங்க. அடியனை நிரப்புங்க. எங்க சகோதரிமார்களை நிரப்புங்க. சிறு பிள்ளைகளை நிரப்புங்க. காரணம் எல்லாரும் துதிக்கணும். சிறுவர், வாலிபர், பெரியோர், முதியோர், குடும்பஸ்தர் அத்தனை பேர் துதிக்கணும். உலகம் முழுவதும் இன்றைக்கு துதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் சர்ச்சில் எங்களையும் இணைத்து கொண்டீரே,
ஒரு பொன்னான வாய்ப்பை கொடுத்தீங்களே, ஞாயிற்றுக்கிழமை வர உண்மை துதிக்க, வார்த்தையை கேட்க, காணிக்கை செலுத்த, சாட்சி சொல்ல, ஐக்கியப்பட. ஜீசஸ் இன்னும் எங்களை கழுவும் ஆண்டவர். இது ஒரு நாள் அனுபவம் அல்ல, எங்க வாழ்நாள் முழுவதும் பரிசுத்தம் தேவை. தவறுன காரியத்தை தயவாய் மன்னியும். இப்பொழுது ஏறெடுக்கிற ஸ்தோத்திர பலி, துதி, ஆராதனை தயவாய் அங்கீகரிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சத்தமா ஆமென். ஆமென் சொல்லும்போது இன்னும் சத்தமா ஆமென். அப்படி எழுந்து நின்று கொஞ்ச நேரம் நல்ல கத்தரை துதிக்கணும். வாலிப தம்பிகளா கொஞ்சம் கவனிங்கப்பா. வேடிக்கை பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திர பலி என்ன செய்யுங்க, செலுத்துங்க. அப்புறம் பாடலை பாடுவாங்க. கூடுமே எல்லாம் கூடுமே அந்த பாடலை பாடுற வரைக்கும் அப்பதான் போடுவாங்க. இப்ப கொஞ்சம் கண்ணை மூடி, வெளியெல்லாம் பார்க்காதீங்க, வந்துட்டே இருப்பாங்க. முன்னாடி வந்த நீங்க நல்ல கண்ணை மூடி நல்ல ஒரு 5 நிமிஷம். ஏன் அதெல்லாம் சொல்றேன்னா, ஒரு செகண்டுக்கு ஒரு சோத்திரனால 5 நிமிஷத்துக்கு யோசனை பண்ணுங்க. 60 செகண்ட்னா ஒரு நிமிஷத்துக்கு 300 சோத்திர பலி செலுத்தலாம். அப்படி எண்ணிலாம் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா பிதாவே ஸ்தோத்திரன்னு அப்படியே உணர்ந்து தெரிஞ்ச வார்த்தையை தான் சொல்ல போறோம். நான் யோசிப்பேன், அன்னைக்கு ஆடையே கொண்டு வந்தாங்க, மாடையே கொண்டு வந்தாங்க, காளையே புறாவே கொண்டு. ஒரு நாள் ஜீசஸ் பிதா போரடிக்குதுன்னு சொல்லவே இல்லை. அதையே கொண்டு வரீங்க, அதே ரத்தத்தை சிந்துறீங்க. அதே தான் இப்ப நமக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திர பலியை தான் செலுத்த போகிறோம். அப்ப நம்மளை பார்த்து இந்த தம்பி, இந்த பாஸ்டர் தெரிஞ்சதையே சொல்றாரு, அவருக்கு போர் அடிக்காது. அது துதி, அவரை உயர்த்துறோம் அப்படிங்கிற நினைவோட அப்படியே ஒரு மனதுக்காக கண்ணை மூடி துதிக்கலாமா? தம்பி வேடிக்கை பார்க்காதீங்க, பேசாதீங்கப்பா. நல்லா கண்ணை மூடி துதிங்க. வாலிப சின்ன வயசுலேருந்து வந்துருக்கீங்க, நல்லா துதிங்க, நல்லா துதிங்க. வாலிப வயசுல நல்லா கத்தரை துதிக்கணும், வேடிக்கை பார்க்க கூடாது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா துதிங்க, நல்லா கண்ணை மூடி நல்லா துதிங்க. உங்க சத்தம் உங்க காதுல கேட்குதான்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணியாவது துதிங்க. கேட்கலன்னா சத்தத்தை உயர்த்தி துதிங்க. மகளே துதிங்க, தம்பி துதிங்க, அம்மா துதிங்க, பின்னாடி துதிங்க, எல்லாரும் துதிங்க. ஓ எல்லாரும் துதிக்கலாம், எல்லாரும் துதிக்கலாம், எல்லாரும் துதிக்கலாம். பாடல் பாடுற வரைக்கும் உங்களுக்கு சோத்திர பலி டைம் இருக்கு. சோத்திர பலியிட என்னை மகிமைப்படுத்துகிறார். நம்ம யாரையும் மகிமைப்படுத்த வரல, கத்தரை மகிமைப்படுத்த வருகிறோம். ஒரு சோத்திரம் சொன்னீங்கன்னா நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க. அதுதான் ஒரு மனுஷனை புகழ வரல. பிரதர், தம்பி, அம்மா, ஐயா, கத்தரை துதிங்க, 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 துதிங்க. சின்ன பிள்ளைங்களாம் கண்ணை மூடி துதிங்க, வேடிக்கை பார்க்காம துதிங்க, நல்லா துதிங்க, வாயை திறந்து துதிங்க. வீட்டுல எவ்வளவு சத்தம் வருது, இங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி கத்தரை துதிங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சபையாராய்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், வல்லவர், பெரியவர், மாறாதவர், உண்மையுள்ளவர், பரிசுத்தர், கோட்டை, பலன், அடைக்கலம், கேடக, நாங்கள் நம்பி இருக்கிறவர், தூயாதி தூயவர், ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர், சேனைகளின் கத்தர், மகிமையின் ராஜா, எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன், பாவத்தை பாராத சுத்த கண்ணரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நீர் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன். அப்போஸ்தலர் நடபடிகள் எத்தனை அற்புதம் செய்தீங்கப்பா. பிறவி சப்பானி 40 வயசு சப்பானி நடக்க செய்தீங்களே, ஸ்தோத்திரம். பேதுரு நிழல் பட்ட போது சுகமானார்களே, ஹல்லேலூயா. ஸ்தேவானை கொண்டு பெரிய பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்சீங்களே, ஹல்லேலூயா. பிலிப்புவை கொண்டு அந்த பட்டணத்துல பெரிய அற்புதங்கள் அடையாளங்களை செஞ்சீங்களே. பவுலுடைய உருமால் கச்சைகளை போட்ட போது அற்புதம் நடந்தது. He's a miracle working God, He's a wonder. எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்தீங்கப்பா, அடையாளத்தை செஞ்சீங்க ஆண்டவரே, அதிசயத்தை செய்தீங்க ஆண்டவரே. நீர் அதிசயமானவர். செங்கடலை 2ஆய் பிளந்தது அதிசயம். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் போஷித்தது அதிசயம். எரிகோ கோட்டை துதினால் விழுந்தது அதிசயம். காரணம் நீர் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, சமாதான காரணர், சமாதானத்தின் தேவன். இந்த கால வேளையில உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். நல்ல துதிங்க, துதிங்க, கண்ண மூடி நல்ல துதிங்க. பரிசுத்த ஆவியானவர், நல்ல ஆவியானவர், ஆவியை உற்சாகப்படுத்துற ஆவியானவர், வரங்களை தந்த ஆவியானவர், வல்லமைகளை தந்த ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர், தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் பெரியவர். சொல்லுங்க, சொல்லுங்க. ஆபிரகாமிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினவரே, தள்ளி தக்கவுமி சிறுபெண்ணே எழுந்திரு என்று சொன்னவரே, வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி நாயினொரு விதவின் மகனை உயிரோடு எழுப்பினவரே, அப்போஸ்தலனாகிய பவுலும் ஐத்திகை வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி உயிரோடு எழுப்பினதை வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், உம்முடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனம் தான் எங்களுக்கு ஆறுதல், உம்முடைய சமூகம் தான் எங்களுக்கு ஆறுதல். பெரியவரே, உண்மையுள்ளவரே, வாக்கு தத்தங்களின் தேவனே, உடன்படிக்கையின் தேவனே, வாக்கு மாறாத தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவன். துதிங்க துதிங்க. அநேகர் அமைதியா இருக்கீங்க, என்னைய கவனிக்காதீங்க, வார்த்தையை கவனிக்காதீங்க, அதை நான் துதிக்கிறேன். இப்ப நீங்க துதிங்க சிஸ்டர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒண்ணுமே தெரியலன்னா ஸ்தோத்திர ஸ்தோத்திரமாவது செலுத்துங்க. கர்த்தர் நல்லவர், சபையாராய் துதிக்க எங்களை தெரிந்து கொண்டீரே. ஹல்லேலூயா. திங்க செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி வீடுகளில் துதித்தாலும் ஞாயிற்றுக்கிழமை எல்லா குடும்பமும் சேர்ந்து துதிக்க ஆண்டவரே வாய்ப்பை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாளே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. நீங்க மாத்திரம் சத்தமா அந்த வரியை சொல்லுங்க. கூடுமே இன்னும் சத்தமாய். இப்ப நல்ல உற்சாகமாய் அந்த தாளத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல கைகளை தட்டி தட்டி, இன்னும் உற்சாகமா பலத்த கைகளை தட்டி, கை வலிச்சாலும் நல்ல ரெஸ்ட், ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து மறுபடி கைகளை தட்டி, பாடல் முடிகிற வரைக்கும் கையை தட்டாம இருக்காதீங்க. ஆண்டவரை புகழுகிறோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும். எவ்வளவு அருமையான வார்த்தை. கைகளை தட்டி கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கி நீரே, கடல் மீது நடந்தீரையா இயேசுவே, கடும் புயல் அடக்கி நீரே, சாத்தானை காத்தானை ஒடுக்கி நீரே, சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கி நீரே, சர்வ வல்லவர். நல்ல உற்சாகமாய் கூடுமே எல்லாம் கூடுமே, ஆமே உம்மாலே எல்லாம் கூடு, ஜீசஸ் கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, ஆமென். செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, ஆமென். யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, ஆமென் ஆமென். கூடாதது ஒன்று
பொறுப்பை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். ஜீசஸ் மரித்து உயிர் தீரையா, மரணத்தை செய்தீரையா, மரித்து உயிர் தீரையா, இயேசுவே மரணத்தை செய்தீரையா, மறுபடி மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, ஆமென், மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. சொல்லுங்க, கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, ஆமென், கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, இயேசுவே கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது. கடைசியா உம் நாமம் சொன்னா, உம் நாமம் சொன்னால் போது பேய்கள் ஓடுதையா, உம் நாமம் சொன்னால் போது பேய்கள் ஓடுதையா, உம் பேரால் கைகள் நீட்டினா நோய்கள் மறையுதையா, ஆமென், உம் பேரால் கைகள் நீட்டினா நோய்கள் மறையுதையா. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, ஆமென் ஆமென், உம்மாலே எல்லாம் கூடு, ஜீசஸ் கூடாதது. ஊழியத்திலே, குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே எல்லாம் உம்மாலே கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. அஜா உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. அப்படியே 2 நிமிடம் கண்களை மூடி அவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். ஒரு மனதிற்காய் கண்களை மூடி உங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்து ஜீசஸை நோக்கி பாருங்கள், பிதாவை நோக்கி பாருங்கள், ஆவியானவரை நோக்கி பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை, அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன. இந்த கால வேளையில அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறோம், அப்பாவின் முகத்தை பார்ப்போம். அவர் மறவாமல் நினைக்கிறவர், அவர் எபினேசர், அவர் தடைகளை தகர்த்தெறிகிறவர், குறைகளை நிறைவாக்குகிறவர், இரவும் பகலும் நம்மளை நினைக்கிறவர். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. அடி வயிற்றிலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை மறவாமல் நினைத்தீரையா, நல்ல உணர்ந்து மனதார நன்றி சொல்வேன். தெரியாதவங்க பார்த்து சத்தமா பாடுங்க. இரவு பகலு என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. ஜூலை 20ஆம் தேதி வரை இரவு பகலு என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. முடிந்த 2 கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி நன்றி நன்றி சபையாராய் நன்றி சொல்லுவோம். கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும் நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீர். சொல்லுங்க எல்ரோயி எல்ரோயி எல்ரோயி. என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி
சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். சொல்லுங்க, நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. கோடி நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறுபடியும் ஒரு விசை. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. அப்படியே கண்களை மூடும். பரிசுத்த நல்ல பிதாவே, உம்முடைய சமூகத்தில் வந்த நேரம் முதற்கொண்டு ஆண்டவர் இவ்வளவு நேரம் பாட துதிக்கமை பணிந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் உங்க வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஆண்டவரே கடந்த 2 மாதம், இந்த மாதத்தை சேர்த்து 3 மாதம் தொடர்ந்து பேசுகிறீர். சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ள நாங்கள் கேட்டு அதன் பிரகாரம் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இத்தனை பிரசங்க எண்ணிக்கைக்காக அல்ல, இத்தனை தலைப்பு எண்ணிக்கைக்காக அல்ல, அதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில அனுபவங்கள் ஆகட்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் அன்றைக்கு இருந்த விசுவாசிகள், ஆதி திருச்சபை விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் அதை நடந்து காட்டினார்கள். நடந்ததை பதிவு செய்து பதித்து வைத்திருக்கிறீர் வேதத்தில். அதை படித்து நாங்களும் நடக்க எங்களோடு பேசுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே உட்காருவோம். ஓகே, குறிப்பெடுக்கிறவங்க நீங்கள் டைரி நோட்டு பேனா எடுத்து குறிப்பெடுங்க. குறிப்பெடுக்காதவங்க உங்கள் இறுதிய பலகையில் பதித்து வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். இன்னைக்கு அந்த ஒரே அதிகாரத்திலிருந்து தான் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நம்மோடு கூட ஆண்டவர் அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த 20ஆம் அதிகாரம் நல்ல, அதில் முக்கியமான வார்த்தைகளை மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். தேங்க்யூ. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சரி, முதல்ல படிச்சிருவோம், அப்புறம் நம்ம மெசேஜுக்கு போகலாம். உட்காந்தே படிக்கலாம். 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 17 38 வரை. அதில் தான் ஒரு 4-5 நேரம் இருந்தால் 6 குறிப்பு பார்க்க போகிறோம். எல்லோரும் எடுத்துட்டிங்களா? சின்ன பிள்ளைங்கள்லாம் பைபிள் கொண்டு வந்தாங்க. நல்லா கவனமாக பைபிள் எடுங்கப்பா, பயபக்தியாக எடுக்கணும். ஏன்னா தானோன்னு பைபிள் எடுக்கக்கூடாது. முஸ்லீம் ஒரு வீட்டுக்கு நாங்கள், நல்லா கவனிங்க, மாவு வாங்க போனோம். மாவு இப்போல்லாம் வீட்டிலே போட்டுக்கிறோம். அன்றைக்கி கொஞ்சம் மாவு இல்லை, சரி அங்கே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு அம்மா, வயசான அம்மா, குரானை இந்த வி ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்களா, வி ஷேப்பில், புரியுதுங்களா, அதில் வச்சு முக்காடு போட்டு அவ்வளோ பயபக்தியாக அப்படியே திருப்புது. நானும் என் துணைவியாரும் போனோம். குரானை ஒரு முஸ்லீம் அம்மா, மருமக மாவு எடுத்துகிட்டு வருது. இந்த அம்மா உட்காந்துட்டு அப்படி பயபக்தியோட, அதை விட விலையேற பெற்றது பரிசுத்த வேதாகம். அல்லேலூயா. சில நேரம் நமக்கு மதிப்பு தெரிய மாட்டேங்குது. பயபக்தியோட அப்படி திருப்புறது கூட அப்படி கசக்காம நல்லா அப்படி பயபக்தியோடு என்ன செய்யணும், ஸ்பீடாக திருப்பினாலும் அப்படி திருப்புங்க. இதை கடைப்பிடிங்க. பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. வீடுகளில் குடும்ப ஜெபத்தில் நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுங்க. இங்கேயும் அவங்க பழகுவாங்க. ஸ்தோத்திரம். 20ஆம் அதிகாரம் எடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். 17 எல்லாரும் சத்தமாக வாசிக்க போகிறோம். மிலேத்திலிருந்து அவன் வரும். அப்போஸ்தலர் 20:17 கடைசி வரை இப்போ படிக்கலாமா சத்தமா? மிலேத்திலிருந்து அவன் எபேசுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த நாள் முதல் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும்
நான் கர்த்தரை சேவித்தேன். புரோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்துக்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கும் நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். தேவனுடைய ஆலோசனைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்கி நான் சுத்தமா இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாய் வைக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத குடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இப்போதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோடு கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான். அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடனே கூட போனார்கள். ஆமே. ஒரு அல்லையா சொல்லாமா? அல்ல சத்தமா அல்லையா சொல்லாமா? சரி, இந்த பகுதியிலிருந்து வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதிலிருந்து ஒரு சில குறிப்புகளை இப்போ வசனமாக கொஞ்சம் நம்ம என்ன செய்யலாம், தியானிக்கலாம். ஓகே. மரிப்பதற்கு முன்பாக பவுலுடைய இறுதி வார்த்தைகள். தலைப்பு கூட நீங்கள் எழுதணும்னா பவுலின் இறுதி வார்த்தைன்னு கூட போட்டுக்கலாம். அப்புறம் போயிட்டு ராஜாக்கெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் அவரும் ஊழியத்தை முடித்து மரிக்கிறார். இந்த எபேசு சபைக்கு அவர் முன்னாடி போனாலும் மறுபடியும் கூப்பிட்டு சில காரியத்தை இறுதியாக சிலதை நான் மறிக்க போகிறேன், மறிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு இந்த அதிகாரத்துலலாம் அடுத்த அதிகாரத்துலலாம் அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்போ ஒவ்வொரு இடமா போகிறாரு. இப்போ 17 தான் நம்ம தியானம், 17 தான் நம்முடைய தியானம். ஓகே, சரி பாருங்க. மிலையத்திலேருந்து இப்போ எபேசுக்கு என்ன செய்கிறாரு, ஆள் அனுப்புகிறார். எபேஸில் அங்கே மூப்பர், அங்கே சபைக்கு ஒவ்வொருத்தரும் மூப்பராக ஏற்படுத்தி வச்சுருக்காரு. அந்த மூப்பர்கள்லாம் அழைச்சி அவங்கெல்லாம் வர்றாங்க. 18ஆம் வசனத்தில் அவங்க வர்றாங்க. அப்போ தான் அவர் சில காரியங்களை சொல்கிறார். ஆசியா நாட்டில் வந்த நாள் முதல் தொடங்கி எல்லா காலங்களிலும் நாங்கள் உங்கள் விதமாக என்ன செஞ்சேன், இன்ன விதமாக இருந்தேன் என்பதை நீங்கள்
அறிந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ முதல் குறிப்பு 19 ஒருத்தர் வாசிங்க. வெகுமன தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரதர் சிஸ்டர், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த முதல் குறிப்பு பிரகாரம் கர்த்தரை சேவிக்கணும். இதுதான் முதல் குறிப்பு. அல்லேலூயா. கர்த்தரையும் அல்ல, விக்கிரகத்தை சேர்த்து கர்த்தரையும் அல்ல, கர்த்தரையே யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த சேவித்தல்ங்கிற வார்த்தைக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், 3 அர்த்தம் உண்டு. இந்த சேவித்தல் இந்த சேவித்தல்ங்கிற வார்த்தைக்கு 3 அர்த்தம். ஒன்று, சேவித்தல்னு சொன்னா கர்த்தரை மாத்திரம் ஆராதிப்பது, இது முதல்ல. 2வது, சேவித்தல்னு சொன்னா கர்த்தருக்கு பணிவிடை செய்வது, வேலை செய்வது, அவருடைய வேலையை செய்வது, பணிவிடை செய்வது, உடல் உழைப்பை கொடுப்பது. அதான் சேவித்தல்ங்கிற வார்த்தைக்கு 2வது அர்த்தம். 3வது, சேவித்தல் என்பதற்கு அவருக்கு ஊழியம் செய்வது. மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், சேவித்தல்ங்கிற வார்த்தைக்கு முதல்ல கர்த்தரை என்ன செய்யறது? மனப்பூர்வமா முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆராதிப்பது. 1, புரியுதுங்களா? 2வது, அவருக்கு உடல் உழைப்பை, பணிவிட காரியங்களை, வேலைகளை செய்வது, உடல் உழைப்பு, அதை குறிக்கிறது சேவித்தல். 3வது, அவருக்கு மற்ற ஊழியங்கள், செபிக்கிற ஊழியம், துதிக்கிற ஊழியம், சுவிசேஷ ஊழியம், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்றது, இப்படி பலவிதமான ஊழியங்கள் இருக்கிறது. இதுதான் சேவித்தல். இந்த சேவித்தல்னு சொல்லும்போது இதுல 3 காரியங்கள் வருகிறது. முதல்ல எப்படி பவுல் சேவித்தார்னா, வெகுமன தாழ்மையோடும். அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? பரிசுத்த ஆவியானவர் எப்படி பதித்து வைத்திருக்கிறார்? தாழ்மைன்னு போல பிரதர், என்ன போட்டிருக்கு சிஸ்டர்? வெகுமன தாழ்மை. வெகுமன தாழ்மை. இந்த பவுலுடைய பழைய பெயர் சவுல். சவுல் என்பது அது ஹீப்ரு வேர்டு, ஹீப்ரு நேம், எபிரேய பெயர் சவுல். பவுல் என்பது ரோம பெயர். சவுல் என்கிற பெயருக்கு கேட்கப்பட்டவர், விரும்பப்பட்டவர் என்று அர்த்தம். அந்த பேருக்கு அர்த்தம் சவுல் என்கிற பேருக்கு கேட்கப்பட்டவர், விரும்பப்பட்டவர் என்று அர்த்தம். ஆனா பவுல் என்கிற பேருக்கு சிறியவன் என்று அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நல்ல சத்தமா, சிறியவன். அதனாலதான் ஒரு இடத்துல பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவன். ஆனா உண்மையிலே அவர் தான் பெரியவர். தன்னை தாழ்த்துறார். பிரதர், கர்த்தரை சேவிக்கிறீங்க, கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, பணிவிடை செய்யறீங்க, ஊழியம் செய்யறீங்க. ஆனா உங்களுக்கு எனக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணாதிசயம் என்ன தெரியுங்களா? சத்தமா சொல்லுங்க. வெகுமன தாழ்மை. வருஷத்தின் பிரகாரம் சொல்லுங்க, என்ன தாழ்மை வேணும்? வெகுமன தாழ்மை. நமக்கு பெருமை பாராட்ட 1000 காரியம் இருந்தாலும் வெகுமன தாழ்மையோட கர்த்தரை என்ன செய்யணும்? பவுல் சேவித்தார். நீங்களும் நானும் வெகுமன தாழ்மையோடு சேவிக்கணும். உங்களுக்கு 1000 டேலண்ட் இருக்கலாம், நல்லா பாடலாம், நல்ல பிரசங்கம் பண்ணுற டேலண்ட் இருக்கலாம், நல்ல அழகு இருக்கலாம், நல்ல வீடு இருக்கலாம், பங்களா இருக்கலாம், பேங்க்ல லட்சங்கள் இருக்கலாம், கார் இருக்கலாம், டிகிரி இருக்கலாம். எதை குறிச்சு பவுல் மேன்மை பாராட்டல்? யோசிச்சு பாருங்க. பிலிப்பியர் மற்ற நிருபங்கள்லாம் எழுதும் போது ஒன்றையும் குறித்து அவர் என்ன செய்யறார்? அவர் மேன்மை பாராட்டுறதுக்கு எவ்வளவோ இருக்குது. எபிரேயர் பிறந்த எபிரேயன், பரிசேயன், 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர், நியாயப்பிரமாணத்தின்படி பக்தி வைராக்கியம் நிறைந்தவர், கமாலியுடைய பாதத்திலிருந்து வேதத்தை கற்று தேர்ந்தவர், ஒரு பெரிய கோடீஸ்வரன் மகன்தான் பவுல். அப்பவே அவங்க அப்பாவுக்கு கப்பல் ஓடினது, வசதி படைத்தவர். அவர் மேன்மை பாராட்ட எவ்வளவோ காரியம் இருந்தாலும் ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டல, சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டினார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்களும் நானும் சிஸ்டர், அம்மா, ஐயா, பிரதர், மேன்மை பாராட்ட 1000 காரியங்கள் இருந்தாலும்
ஜீசஸை குறித்த, இயேசுவின் நாமத்தை குறித்த, சிலுவையை குறித்த நீங்களும் நான் என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டும். வெகுமன தாழ்மையோடு. பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டவர். பவுலுடைய நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மற்ற நிருபங்கள்லாம் படிச்சீங்கன்னா அவர்கிட்ட ஜீசஸுக்கு அப்புறம் அவற்றை நான் கடைபிடிக்கிற, அதிகமாக நேசிக்கிற பாத்திரம் பவுல். புதிய ஏற்பாட்டில் மற்றவங்களும் நல்ல குணாசியங்கள் இருக்கு, பேதர்ட்டெல்லாம். புதிய ஏற்பாட்டில் ஜீசஸுக்கு அப்புறம் நான் அதிகமாய், ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷன் வாழ்ந்து காட்டினார். ஒரு இடத்துல சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் தகுதியாராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன்கிறார். பேதுரு போல மனைவியை அழைச்சிட்டு போறதுக்கு எனக்கு என் மனைவி அழைச்சிட்டு போக முடியும், கல்யாணம் பண்ண முடியும். ஆனா என்னுடைய அழைப்பு நான் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறேன்னு சொல்லி சில காரியங்களுக்காக அவர் அந்த பிரதிஷ்டை எடுத்ததை பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, தாழ்மை, அது ஜீசஸுடைய சுபாவம். ஜீசஸ் கல்வாரி சிலுவை வரை தன்னை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். பெருமை பிசாசின் சுபாவம், தாழ்மை இயேசுவின் சுபாவம். இயேசுவை நான் அச்ச அடையாளங்களாக தரித்திருக்கிறேன்னு ஒரு இடத்துல சொல்றார். அதுல தாழ்மை சுபாவம், அது வெகுமன தாழ்மை. அந்த தாழ்மையோட கர்த்தரை சேவித்தார். கிரேஸ் ஐபி சபையாரே, வாலிப தம்பி தங்கச்சி, சிறு பிள்ளைகளே, வயசான அம்மா ஐயா பிரதர், கர்த்தரை நீங்களும் நானும் சேவிக்கிறோம், ஆராதிக்கிறோம். சேவித்தலுக்கு 3 வார்த்தை சொல்லிட்டேன். பணிவிடை செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம். அதை தாழ்மையாய் ஆராதிக்கணும், தாழ்மையாய் தாழ்த்தி பணிவிடை செய்யணும். எந்த வேலை செஞ்சாலும் தாழ்த்தி ஊழியம் செய்யணும். வெகுமன தாழ்மை. எனக்கு ஒரு பழைய பாடல் ஞாபகம் வருது, தெரிந்தால் என்னோடு கூட சேர்ந்து பாடுவீங்களா? திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக. 2 கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கீறு சேசு ராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினோ, எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினோ, விந்தை கீறு சேசு ராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மே. கர்த்தரை சேவிக்கிற முதல் குறிப்பு இதில் தான் நான் இப்போ இருக்கிறேன். வெகுமான தாழ்மையோடு சேவிக்கணும். 19 மறுபடியும் வாசிங்க. அதை தியானிச்சிட்டோம். வெகுமான தாழ்மையோடும். 2வது பிரதர், கண்ணீரோட கர்த்தரை சேவிக்கணும். பவுலுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள், கண்ணீர், சபையை குறித்து, ஆத்துமாக்களை குறித்து, ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் சொல்லி ஜெபத்துல கண்ணீர் விட்டு கண்ணீரோடு ஜெபித்த தேவ மனுஷன். கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அல்லவும் உங்களுக்காக மறுபடியும் நான் கற்ப வேதனை படுற ஸ்திரீக்கு கண்ணீர் வரும். அப்ப ஜெபத்துல பவுல் கண்ணீர் விட்டார். ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட கண்ணீர் விட்டார். எத்தனையோ நேரம் கண்ணீரின் அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கையில. இந்த ஜூலை 20ஆம் தேதி வந்திருக்கிற நீங்கள் ஊழியத்தின் நிமித்தம் குடும்பத்துல இன்னும் பல விதத்துல கண்ணீரோடு நீங்கள் வந்திருக்கலாம். பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கையில வெளியில நான் சிரிக்கிறேன், ஆனால் அந்தரங்கத்துல கண்ணீர், ஜெபத்துல நான் கண்ணீர் விடுகிறேன், என் கண்ணீர் யாருக்கு தெரியும் என்று கண்ணீரோடு கூட இந்த கால வேளையில வந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, கண்ணீரோட கர்த்தரை சேவிங்க, கண்ணீர் மாறும்.
ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கண்ணீரின் மத்தியில சேவிக்காம இருக்காதீங்க, ஆராதிங்க. இந்த 3 காரியத்தை ஞாபகம் வச்சுக்கங்க. பணிவிடை செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க. அப்படி கண்ணீரோட நீங்க ஊழியம் செஞ்சீங்கன்னா, கண்ணீரோட சேவித்தீங்கன்னா, அந்த கண்ணீரை கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றுவார். எல்லா முகங்களில் இருக்கிற கண்ணீரை மாற்றுவார். பிரதர், உங்க கண்ணீரை யாரும் மாற்ற முடியாது. அம்மா, உங்க கண்ணீரை யாரும் மாற்ற முடியாது. வாலிப மகளே, உங்க கண்ணீரை மாற்ற முடியாது. வேணா அழாதீங்கன்னு சொல்லலாம். தம்பி அழாதப்பா, பிரதர் அழாதீங்க, சிஸ்டர் அழாதீங்க, வாலிப மகளே அழாதீங்க, சின்ன தம்பி அழாதீங்கன்னு சொல்லலாம், பாஸ்டர் அழாதீங்கன்னு சொல்லலாம். ஆனா உங்க கண்ணீரை, என் கண்ணீரை, அந்த காரணத்தை அறிந்து அவங்க சொல்லும்போது, மனிதர் சொல்லும்போது ஆறுதலா இருக்கும். அவ்வளவுதான் மனிதர்கள், ஜஸ்ட் அவ்வளவுதான் மனிதர்கள். ஆனா என் ஆண்டவர் ஆறுதல் சொல்லுகிறவர் மாத்திரம் அல்ல, கண்ணீரை துடைக்கிறவர். அல்லேலூயா. வேதம் முழுவதும் எத்தனை பேருடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்தார், எத்தனை பேருடைய கண்ணீரை ஆண்டவர் துடைத்தார். இன்றைக்கும் நீங்கள் கண்ணீரின் அனுபவத்தில் இருக்கலாம். கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார். கண்ணீருக்கு பிறகு ஒரு அறுவடை உண்டு. இந்த 26 வருடங்கள் திருச்சபைக்காக விட்ட கண்ணீரெல்லாம் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், என் அலைச்சல்களை தேவரீர் அறிந்திருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில வையும். கண்ணீரை ஞாபகம் பண்ணுகிற தேவன், கண்ணீரை காண்கிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன். ஆனால் நீங்களும் நான் கண்ணீரின் மத்தியிலும் கர்த்தரை சேவிக்கணும். வெகுமான தாழ்மையோடு கர்த்தரை சேவிக்கணும். 2வது கண்ணீரோட கர்த்தரை என்ன செய்யணும்? சேவிக்கணும், சேவிக்கணும். 3வது அதே வசனத்தை வாசிப்போம். வெகுமான தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும். 3வது யூதருடைய தீமையான அந்த யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் தைரியமா சொல்றாரு, நான் கர்த்தரை சேவித்தேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை சேவிக்கல முதல் குறிப்புல இந்த 3 காரியத்திலோட நம்ம கர்த்தரை சேவிக்கணும். வெகுமான தாழ்மையோட, எத்தனை கண்ணீர் இருந்தாலும் மிகுந்த கண்ணீரோட. 3வது, எத்தனை தீமைகள் மனிதர்கள் மூலம், தீமைகள் பொல்லாங்குகள் வந்தாலும், அவருக்கு யூதர் மூலம் வந்தது, நமக்கு பக்கத்து வீட்டுக்காரர் மூலம், அண்டை வீட்டுக்காரர் மூலம், உறவினர் மூலம், இனஜன சந்துக்கள் மூலம், சில நேரம் விசுவாசிகள் மூலம், சில நேரம் மற்றவர்கள் மூலம், வேலை செய்கிற இடத்துல எப்படி தீமையான யோசனைகளால் நமக்கு சோதனை வந்தாலும் அதன் மத்தியிலும் கூட கர்த்தரை நீங்களும் நான் என்ன செய்யணும்? சேவிக்கணும். யோசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஏன் திரும்ப திரும்ப உங்களை படிக்க சொல்றேன்? திரும்ப திரும்ப ஏன் 3 மாதம் உங்களுக்கு படிங்க பிரதர், படிங்க பிரதர்னு சொல்றேன்னா, அவர் அப்படி சேவித்தார். அவ்வளவு தீமை அவருக்கு வந்தது, அவ்வளவு தீமை. அதை இன்னொரு செய்தியில், அடுத்த செய்தியில பாடுகள், உபத்திரம், துன்பங்கிற செய்தியில விரிவான வரைக்கும் இப்ப முகவரையா சொல்லுகிறேன். அப்பதாங்க ரட்சிக்கப்பட்டாரு. ரட்சிக்கப்பட்டவனு ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. இயேசுவே கிறிஸ்துவ என்று பிரசங்கம் பண்றாரு. கர்த்தர் தான் தெய்வம்னு சொல்றாரு. உடனே யூதர்கள் அவரை கொலை செய்யறதுக்கு என்ன செய்யறாங்க? அப்படியே தீர்மானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே கோட்டை வாசல் வழியா கூட வழியா என்ன செய்யறாங்க? இறக்கிறாங்க. படிச்சிருக்கீங்களா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல? எங்க பாஸ்டர் இருக்கு, போய் படிங்க, தெரியும். கூட வழி என்ன செய்யறாங்க? இறக்கிறத பாக்குறோம். ஒரு இடத்துல 40 பேர் அவர் கொல்லாம விட மாட்டோம் பவுல் இருக்கா இல்லைங்களா? பைபிள்ல எடுக்க வேண்டாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 40 பேர் இரவும் பகலும் என்ன செய்யறாங்க? பவுலை கொல்லாம விட மாட்டேன்னு யூதர்கள். இன்னும் சொல்லட்டுங்களா? அவரை கொண்டு அற்புதம் செஞ்சார், அடையாளம் செஞ்சார். ஆனா சென்ற இடமெல்லாம் தீமையான இந்த யூதர்கள், இந்த வசனத்தின் பிரகாரம் தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட அந்த சோதனைகளோட யாரை சேவித்தார்? கர்த்தர் சேவித்தார். ஒரு இடத்துல பிரவிசப்பானி சுகாகரம் லீஸ்திராவில் எடுக்க வேண்டாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மற்ற ஊர்களிலிருந்து அங்கே பிரச்சனை பண்ணாங்க யூதர்கள். திரும்ப இங்க வந்து நல்லா கவனிங்க, கல்லால் அடி 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 அடின்னு அடிச்சு. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, உங்களை யாராவது கல்லால் அடிச்சாங்களான்னு? உங்களை யாராவது கல்லால் அடிச்சாங்களா? கேளுங்க, சொல்லுங்க. சொல்லால் அடிச்சிருக்காங்க. உங்களை என்ன யார எல்லாம் அடிச்சிருக்காங்க? சொல்லால் அடிச்சிருக்காங்க. கல்லால் யாராலும் அடிச்சாங்களா? எங்க கல்லால் அடிச்சு செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி யார் வாரா? நீ வாப்பா, உங்க கவனிக்கிறதுக்கு தான். நல்லா படுது, உசுறு தான் இருக்குது. இப்போ அடி படுப்பா, சுத்தமாக படுப்பா. நீங்கள் 2 பேரும் வாங்கப்பா, நீங்கள் 2 பேரும் வாங்க. கண்ணா நல்லா மூடிக்க, வெளிச்சு பார்த்தா எப்படி?
அது வரைக்கும் கொஞ்சம் இழுங்க, காலை பிடிச்சி இழுங்க. காலை இப்போ செத்து போயிட்டார் பவுல், இவர் பவுல் ட்ராமா. இழுங்க, இன்னும் கீழேயும் இழுங்க, பொத்துன்னு போடுங்க, இன்னும் இழுங்க, போதும். ஏந்திரிப்பா. சரி, நீ 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 படுத்துரு. இன்னும் ட்ராமா முடியல. அப்படியே அவங்க போட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ 4 பேர் வாங்க, சீக்கிரம் வாங்க. இதெல்லாம் எழுதிட்டு வரல. இப்போ பவுல் செத்துட்டார், உண்மை, மரிச்சு போனாருன்னு. சரி, ஓகே. அப்படி எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. நல்லா கையை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா உற்சாகமா. வீட்டில் ஜெபம் பண்ணால் தானே இங்கே ஜெபம் வரும். சரி, ஜெபம் பண்ணுங்க, கையை நீட்டி ஜெபம் பண்ணுங்க, ஆக்சுவலாவது பண்ணுங்க. அப்படியே கரங்களை தட்டுங்க. அடின்னு அடிச்சு பவுல இழுத்து போனோன்னு சீசர்கள் சூழ்ந்து நின்னாங்கன்னா என்ன சும்மாவா நின்றுருப்பாங்க? ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவரே, அடிச்சே கொண்டுட்டாங்கப்பா, பேச்சு மூச்சு இல்லை, பவுல் ஊழி என்ன தேவை, இயேசுவே உயிரை கொடுங்கப்பா, இன்னும் இந்த மனுஷன் பிரயாணம் பண்ணணும் அப்படின்னு நிச்சயம் இந்த தம்பிங்க கையை நீட்டினாங்க. அது போல சீசர்கள் அதெல்லாம் பைபிளில் இருக்குது, படித்தவங்களுக்கு தெரியும். அதனால தான் உங்களை திரும்ப படிக்க சொல்கிறேன். எடுக்காமல் சொல்லும்போது நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்போ சொன்னபடி இல்லைன்னா கண்ணை கட்டி காத்தொட்டில் மாரி இருக்கும், எங்கே இருக்குது இந்த பகுதியிலான்னு. அப்போ எழுந்து நின்று நானாக இருந்திருந்தேன். நான் யோசிச்சு பார்த்தேன், எந்த செய்தியும் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பேன். 1 வாரம் ரெஸ்ட்டு. ஏன்னா அடி என்ன செஞ்சிட்டோம், அடின்னு அடித்து எவ்வளோ காயம் இருக்கும். 1 வாரத்துக்கு பிறகு ஊழியத்துக்கு போகலான்னு. இப்படி கடைசி வரைக்கும் போயிட்டு வாப்பா, அந்த கேட்டு வரைக்கும் போயிட்டு வா, அந்த இது வரைக்கும் போயிட்டு வா. அடுத்த நாளே பவுல் ஊழியத்துக்கு போறார். கரங்களை தட்டுங்க, அல்ல உற்சாகமா வாங்க, வந்து உங்க இடத்துல உட்காரு. அடுத்த நாளே அதாங்க கர்த்தரை சேவிக்கிறது. புரியுதுங்களா? அடுத்த செய்தியில் இன்னும் அவருடைய பாடு இதை கொஞ்சம் விவரிக்கிறேன். அப்ப கர்த்தரை சேவிக்கிறதுல வெகுமான தாழ்மை இருக்கணும் உங்களுக்கு எனக்கும். 2வது, நம்ம வாழ்க்கையில் கண்ணீர் வரும். கண்ணீர் அனுபவம், கண்ணீர் இல்லாத அனுபவம் இருக்காது. எப்பொழுதும் கண்ணீர் இருக்காது, கண்ணீர் மாறும். ஆனா அந்த கண்ணீரின் மத்தியிலும் கர்த்தரை என்ன செய்யணும், சேவிக்கணும். 3வது, யூதர்கள் மூலம் வந்தது போல நமக்கு மனுஷர் மூலம் சில பிரச்சனைகள் வந்தாலும், இது மாதிரி அடிக்காவிட்டாலும் சொல்லால அடிக்கும்போது கர்த்தரை சேவிக்கணும். ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிட்டு அடுத்த குறிப்பு போறேன். என்னை குறித்து சொல்லக்கூடாதான் நினைக்கிறேன். ஆனாலும் ஆவியானவர் சொல்லும்போது, ஏன்ப்பா வெக்கப்படுற, தைரியமாக சொல்லு அப்படின்னு உணரும்போது நான் சொல்லி தான் ஆகணும். ஒரு முறை ஒரு குடும்பம், அவருக்கும் பக்கத்து வீட்டுக்கும் பிரச்சனை. நல்லா கவனிங்க. இன்னைக்கு இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சபையில் நடக்குது. ஊழியரை விசுவாசி புரிஞ்சிக்காம, விசுவாசியை ஊழியக்காரன் புரிஞ்சிக்காம தான் கருத்து வேற்றுமை வந்து சபை உடைக்கப்படுகிறது. பின்வாங்கி போறாங்க, சபையை விட்டு போறாங்க. அதை கொஞ்சம் அந்த நேரத்தில் இருந்து உடனே பேசினா உடனே சமாதானம் ஆயிரும். அப்படியே தவறு இருந்தாலும் ஒருத்தருக்கு சாரி கேட்டு சமாதானம் ஆயிடலாம். அதை மனதில் வைத்து தான் சபைகள் உடைக்கப்படுகிறது, பின்வாங்கி போறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் இதை மட்டும் நான் சொல்லி முடிய அடுத்த குறிப்பு போறேன். அப்போ பக்கத்து வீட்டில் பிரச்சனை. நல்லா கவனிங்கப்பா, அங்கே கவனிங்கப்பா, உதாரணம் சொல்லும்போது கவனி. நான் என்ன சொன்னேன்னா, சரி பிரதர், சரிம்மா, சரிங்க சிஸ்டர், நான் ஜெபம் பண்ணுறேன். அப்போ அவங்கள குறித்து, அந்த பக்கத்து வீட்டுக்காரரை குறித்து இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு நான் எந்த அர்த்தத்தில் சொன்னேன்னா, கர்த்தர் அதை என்ன செய்வார், அறிவார். நீங்கள் நியாயமாக இருக்கிறீங்க, அவங்க உங்களுக்கு விரோதமாக என்ன பேசுகிறாங்க, அநியாயமாக பக்கத்து வீட்டில் பேசுகிறாங்க. அந்த எண்ணத்தில் தான் நான் சொன்னேன். என் மனைவி சாட்சி. இது தப்பா ரைட்டா சொல்லுங்க, பேசுங்க, சொல்லுங்க. தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்க, ரைட்டுன்னா சொல்லுங்க. எதை சொன்னா அவங்க பேசினா அதையும் அறிவார், நீங்கள் நியாயமா இருக்கீங்க அதே அறிவார். இதை சொன்ன உடனே வீட்டில் போய் ஃபோன் வருது. ஸ்தோத்திரம், நீங்களாம் ஊழியக்காரனா, நீ ஏன் ஊழியமாக செய்கிற? கவனிங்க, வேற யாரெல்லாம் யோசிக்காதீங்க. நீலாம் ஊழியமாக செய்கிற,
யோசிச்சு பாருங்க. நான் சொன்னது இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நீங்களே திருப்பி சொன்னீங்க. அப்புறம் ஜெபம் பண்ணி தான் அனுப்புனேன். ஆண்டவரே, அவங்க இப்படி பிரச்சனைக்கு வராங்கப்பா, அந்த குடும்பத்தில் சமாதானத்தை தாங்கப்பா. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த எண்ணத்தில் தான் சொன்னேன். அந்த மகள் அதை தப்பாக புரியுதா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், வார்த்தையை தப்பாக அது விளக்கமாவது கேட்டிருக்கலாம். அறிவாங்கன்னு சொல்கிறீங்களே பசங்க, என்னதுன்னு கேட்டால் டக்குன்னு உடனே செஞ்சுருப்பேன், விளக்கம் கொடுத்துருப்பேன், பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும். நீங்களாம் ஊழியமாக செய்கிறீங்க, அக்கிரமம் செய்கிறீங்க, அநியாயம் செய்கிறீங்க. சரிம்மா, பேசு பேசு. அதுலேருந்து சபைக்கு வரல. ஒரு பானை சோத்துக்கு ஒரு உதாரணம் போதும். இப்படி நிறைய என் வாழ்க்கையில் கல்லால் அடிப்படல, சொல்லால் என்ன செஞ்சுருக்கிறேன், நிறையா அடிபட்டிருக்கேன். ஆனால் கர்த்தரை நான் சேவிக்கிறேன். அதுக்காக சொல்கிறேன். நீங்களாம் ஊழியம் செய்யல, அக்கிரமம் செய்கிறீங்க, அநியாயம் செய்கிறீங்க அப்படின்னு தான் அந்த மகள் சொன்னாங்க. ஓஹோ, உங்கள் வசனத்தாண்ட பரிசுத்தாக நினைப்போட்டு வா. உங்கள் பேரில் பொய்யாய் சொன்னால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்க பலன் மிகுதியா இருக்கும், மிகுதியா இருக்கும். சரி, போகட்டும். அப்படி வெகுமன தாழ்மை, மிகுந்த கண்ணீர், யூதருடைய தீமையான யோசனையால் நேரிட்ட சோதனையோடு சேவிக்கணும். இதான் முதல் குறிப்பு. ரெண்டாவது, இன்னொருத்தர் வாசிங்க, இன்னைக்கு வாசிக்காதவங்க. 20ஆம் அதிகாரத்தில் தான் இன்னைக்கு எல்லா குறிப்பும், அதனால உங்களுக்கு மனசுல நல்லா பதியும். 20வது வசனம், அப்போஸ்தலர் 20:20, புரோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். 26 வாசிச்சிருங்க, அது சம்பந்தமான வசனம். தேவனுடைய ஆலோசனைகள், தேவனுடைய ஆலோசனைகளில் வீடுகள் தோறும் சொன்னார்ல, அந்த ஆலோசனைகள் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினால் எல்லாருடைய அந்த இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமா இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சியாய் வைக்கிறேன். சரி, 20வது வசனம், புரோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காம. பிரதர் சிஸ்டர், அப்போஸ்தலனாகிய பவுல் அன்னைக்கு வீடுகள் தோறும், அப்புறம் சர்ச்சு யூதருடைய ஆலயம் இருந்துச்சு, ஒவ்வொரு இடத்துல ஆலயத்துக்கும் போனார். வெளியில சுவிசேஷம் சொன்னார், அதையும் சொன்னாரு. யூதருடைய ஜெபாலயம் வரும்போது உபதேசம் சொன்னார். சுவிசேஷம் வேற, உபதேசம் வேற, உபதேசம் வேற. அப்புறம் வீடுகள் தோறும், வீடுல தான் அதிகமா சபை இருந்தது. அப்படி அதுல என்ன சொல்றான்னா 20ல இதெல்லாம் யூஸ்ஃபுல்லோ, கண்டதை பேசாம, எது சபைக்கு தேவையோ, எது வெளி ஜனங்களுக்கு தேவையோ. ஒரு சர்ச்சுக்கு போவார், அவர் கொஞ்சம் பேச டைம் கொடுப்பாங்க, அப்ப கருத்தா பிரசங்கம் பண்ணுவார். புரோஜனமானதை, தனிப்பட்ட நபரை பார்க்கும்போது புரோஜனமானதை, வீடுகளில் இப்படி புரோஜனமானதை 20 பாருங்க, ஒன்றையும் மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் பிரசங்கித்து நான் என்ன செஞ்சேன், உபதேசம் பண்ணேன். அதுல என்ன இருந்துச்சுன்னா மனம் திரும்புவதை குறிச்சு 21 வசனம், இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கிறத குறிச்சு அதை நான் கருத்தா போதிச்சேன். அடுத்து 26 ஏற்கனவே படிச்சிட்டோம். தேவனுடைய ஆலோசனைகள்ல ஒன்றையும் நான் மறைச்சு வைக்காம எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமா இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தின சாட்சிகளாய் வைக்கிறேன். இப்ப கவனிங்க, இந்த ஊழியம் ஆரம்பித்து 26 வருடங்கள், ஒரு வருஷத்திற்கு 52 பிரசங்கம். டக்குன்னு ஒருத்தர் கால்குலேட் போட்டு சொல்லுங்க பிரதர். 26 52, உங்க கால்குலேட்டர் எடுத்து டக்குன்னு ஒருத்தர் மட்டும் பண்ணுங்க, எல்லாரும் கால்குலேட் எடுக்க வேண்டாம். 26 52 1248 அவ்வளவு பிரசங்கம் நான் பண்ணி இருக்கிறேன். அப்ப அதுல எத்தனை சத்தியம் வந்திருக்கும். இது இல்லாம பாசமா சொன்னாங்க, பேசிட்டு இருந்தோம்,
நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் இந்த பலிபீடத்துல வந்து உங்களுக்கு சத்தியத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க? போதிச்சிருக்காங்க. கத்திரி சித்தமான இந்த 8 நாள்ல ஒருத்தர் யாராவது வருவாங்க ஊழியக்காரங்க. அப்பதான் ஊழியக்காரர் குறைவு. இதெல்லாம பெண்கள் முகாம் என்று சொல்லி எத்தனை பாஸ்டரம்மா வந்து இந்த இடத்துல சத்தியத்தை போதித்திருக்கிறார். நம்முடைய பாஸ்டரம்மா புக்கா இப்ப சங்கீதத்தை பேசிட்டு இருக்காங்க. 119ஆம் சங்கீதத்துல எத்தனை பிரசங்கம் வந்தவங்களுக்கு தெரியும். இப்ப சங்கீதத்துல எத்தனை பிரசங்கம், அதை தவிர எத்தனை நிருபங்கள் முன்னாடி வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப வராம வேணா நீங்க இருக்கலாம். யோசிச்சு பாருங்க. அதே போல கர்த்தர் எனக்கு கொடுத்து குறிப்பா இந்த வருஷம் எடுத்துக்கொள்ளுங்க, யோசுவா புஸ்தகத்தை தொடர் செய்தியான மத்தியானம் ஒவ்வொரு தலைப்புல அரைச்சமாவே அல்ல, அரைச்ச செய்தியே அல்ல, தலைப்பா தியானிச்சோம். அது முடிஞ்சோடனே முக்கியமான இடையில வேற செய்தியெல்லாம் வந்துச்சு. கனிய குறிச்சி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்த, இச்சை அடக்கம், வீட்டு கூட்டத்திலையும் இங்கேயும் கனிய குறிச்சி ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அதெல்லாம் பிரயோஜனமானது. யோசுவா புஸ்தகம் பிரயோஜனமானது. அதுல வாக்குத்தத்தம் கொடுத்தாரா? இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்று நான் என்ன செய்ய தரையில விழவிட மாட்டேன்கிறார். அப்ப எத்தனை நல்வார்த்தையை நிறைவேற்றினார். நம்முடைய திருச்சபையில 3 திருமணம் இந்த வருஷம் நடந்திருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. யாருடைய திருமணம்? முதல் திருமணம் எங்க புள்ள திருமணம்னா யாக வச்சிருப்பா பாஸ்டர். யார் முதல் திருமணம் நம்ம சபையில யாருக்கு நடந்துச்சு இந்த வருஷத்துல? மேர்சி ஏஞ்சலா பாட்டி யாக வச்சிருக்காங்க. லோஷால் வேறு. 2வது திருமணம் யார் நடந்தது? முரளி, மேத்யூ, ஸ்தோத்திரம். 3வது திருமணம் சிந்திகையா. இன்னும் திருமணத்தை காத்திருக்கிற பிள்ளை. இப்படி திருமணம் மாத்திரமல்ல, திருமணம் நடக்கும் பிள்ளைகளுக்குன்னு நல்வார்த்தை தானே. இப்படி நிறைய நல்வார்த்தையை சொன்ன வார்த்தை என்ன செய்யறாரு? ஏற்றத்தில் நிறைவேற்றுவா. வியாதியை சுகமாக்க வேண்டிய எத்தனை வியாதியை உங்களுக்கு எனக்கு சுகமாக்கி இருக்கிறார். அவர் சொன்ன நல் வார்த்தை ஒன்று தரையில விழவிடவில்லை. இப்ப அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துல 3 மாதமாக ஆண்டவர் பேசுகிறார். இப்ப வருகிற 27ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு தலைப்பை ஆண்டவர் கொடுத்து அந்த தலைப்பிலேயே வெவ்வேறு சத்தியத்தை 8 நாட்களும் ஆண்டவர் ஆவியானவர் இங்க இருந்து பேச இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம சிறு பிள்ளைகளுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சிஜிசில எவ்வளவு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். வாலிப பிள்ளைகளுக்கு எவ்வளவா கற்றுக் கொடுத்தார். எதெல்லாம் புரோஜனமானதோ புரோஜனமான சத்தியத்தை ஆண்டவர் போதித்திருக்கிறார். புரோஜனமான போதிக்கிற கர்த்தர் நான் புரோஜனமான போதிப்பேன். ஏசாயா சொல்றார், கர்த்தர் என்னை காலை தோறும் எழுப்புகிறார், இலை படைந்தவனுக்கு சமைத்து கேட்ட வார்த்தைகளை சொல்லிபடி கல்விமானி நாவை தந்தறினார். அப்ப உங்களுக்கு போதிப்பதெல்லாம் கர்த்தர் என்னை 3 மணிக்கு 4 மணிக்கு எழுப்பி தேவ சமூகத்துல உட்கார்ந்து வசனங்களை ஆராய்ந்து பார்த்து தலைப்பாய் இந்த வாரத்துல என்ன புரோஜனம், எது புரோஜனம் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் கருத்தாய் போதிக்கிற தேவன். ஒருவேளை என் பிரசன்டேஷன் வித்தியாசமா இருக்கலாம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இந்த பிரசங்கத்தை இப்படி போய் போதிக்கலாம் நினைக்கலாம். அதை நீங்க போதிக்கும் போது போதிப்பீங்க. அப்ப எனக்கு கொடுத்த டேலண்ட் பிரகாரம் என்னால் இயன்ற வரை ஒரு சத்தியம்னா அந்த சத்தியத்தை இந்த பிரதர் கோச்சுக்குவார், இந்த அம்மா கோச்சுக்குவாங்க, இந்த சிஸ்டர் கோச்சுக்குவாங்கன்னு நான் ஒருபோதும் முகசுதி பண்ணினதே இல்லை. தேவ சமூகத்துல சொல்றேன். இதனால சபையை விட்டு போனவர்கள் உண்டு. சத்தியம் சத்தியம்தான், சத்தியம் சத்தியம்தான். அல்லேலூயா. ஆனா அந்த சத்தியத்துக்கு உணர்ந்து அவங்க உணர்ந்திருந்தா சபையில இருந்திருக்கலாம். பாஸ்டர் என்னையே சொல்லுகிறார், குத்தி குத்தி பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? வசனம் குத்தத்தான் செய்யும். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களே, அவங்க 3000 பேர் இருதயத்துல குத்தப்பட்டவர்களாகி உணர்வு அடைஞ்சாதான் சபையில ஒரு எழுப்புதல் வரும். அப்போஸ்தலர் நடபடிகள் வாழ்க்கையில் அனுபவம் ஆகணும். பாசு குத்தி பேசுறான்னா என் மேல கோவப்பட்டு அடுத்த வாரமே சபைக்கு வராம போயிருவீங்க. ஆனா 3000 பேர் அங்க சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். எந்த சத்தியமா இருந்தாலும் யோசிச்சு பாருங்க. சத்தியம் சத்தியம்தான். முகஸ்துதி. பவுல் சொல்றாரு, நான் யாரை நாடி பிரசங்கம் பண்ணுகிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பாக்குறேன். மனுஷரை பிரியப்படுத்த பார்த்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லங்கிறார். சபையை பிரியப்படுத்த நான் பிரசங்கம் பண்ணுனா நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. அதான் பவுல் வீடுகள் தோறும் சத்தியத்தை சத்தியமாய் போதித்த, ஒன்னும் மறைக்கல.
எல்லாருடைய ரத்த பழிக்கும் நான் நீங்களாக்கிறேன். நான் தைரியமா சொல்லுவேன், இந்த கிரேஸ் ஐபிஎஸ் சபையில் உங்களுடைய எல்லாருடைய ரத்த பழிக்கும் நான் சுத்தமா இருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் தைரியமா சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு எவ்வளவு ஆயுசு நாட்களை கொடுத்தீங்களோ என்னால் என்ற வரைக்கும் சத்தியம்னா வசனம், உபதேசம், தலைப்பா கொஞ்சம் பேர் இருந்தாலும், இந்த 50-60 பேர் இருந்தாலும் என்னால் என்றவரை சொல்லிட்டேன்னு சொல்லி தைரியமா நான் சொல்ல முடியும். என் மனசாட்சி எனக்கு சாட்சி. எங்க 40 நாளெல்லாம் எகிப்துல இருந்து கானான் வரைக்கும் இங்க நடந்துச்சா இல்லைங்களா? எத்தனை நாள் நடந்துச்சு? எத்தனை 21 நாள், எத்தனை சத்தியங்கள். 26 வருடங்கள். சிலதான் நமக்கு தலைப்பு மறந்து போச்சு, இந்த வருஷத்துல உள்ளதான உங்களுக்கு நான் சொன்னேன். காரணம் அது புரோச்சனமானது. வீட்டு கூட்டங்களில் உங்களுக்கு புரோச்சனமானதை கர்த்தர் என்ன செய்யறாரு? போதிக்கிறார். பெண்கள் ஜெபத்தில் ஆண்டவர் புரோஜனமானதை போதிக்கிறார். சிறுவர் ஊழியத்தில், இன்னைக்கு இல்ல அடுத்த வாரம் உண்டு, சிறுவர் ஊழியத்தில் ஆண்டவர் புரோஜனமானதை கர்த்தர் போதிக்கிறார். வாலிபர் ஊழியத்தில் ஆண்டவர் புரோஜனமானதை கர்த்தர் என்ன செய்யறாரு? போதிக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் புரோஜனமானதை கர்த்தர் என்ன செய்யறாரு? போதிக்கிறார். ஏன்? நீங்கள் பைபிள் படிக்கும் போது அதுல ஆண்டவர் புரோஜனமானதை உங்களுக்கு போதிக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஊழியக்காரன் மூலமும் புரோஜனமானதை போதிக்கிறார். நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் பைபிள் படிக்கும் போது, தியானம் பண்ணும்போது, ஆராய்ந்து பார்க்கும் போது அதுலயும் ஆண்டவர் புரோஜனமானதை, யூஸ்ஃபுல் காரியத்தை உங்களுக்கு புரிகிற மாதிரி ஆவியானவர் என்ன செய்யறார்? பேசுகிறார். இதுதான் 2வது குறிப்பு. 3வது குறிப்பு இன்னொருத்தர் வாசிங்க, 24வது வசனம். இன்னைக்கு வாசிக்காதவங்க ஒருத்தர் வாசிங்க சீக்கிரம். 23 படிச்சிருங்க பிரதர். அதான் கட்டுகளும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். அதான் ரொம்ப முக்கியம். 20-24 ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்பட. பாருங்க எப்படி மனுஷன் சொல்றா இருப்பாங்க. என் உயிரை என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். 3வது அவர் சொல்றாரு, என் ஓட்டத்தை என்ன செய்யணும்? சந்தோஷத்தோட முடிக்கணும். கட்டு உபத்திரம் தான், ஆனா சந்தோஷத்தோட முடிக்கணும். வாசிங்க பிரதர். தேவனுடைய அந்த கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணபடிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் ஊழியத்தை எங்க பெற்றாரு? இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இதுதான் 3வது குறிப்பு. பிரதர், உபத்திரம் உண்டு, துன்பம் உண்டு, பாடு உண்டு. பவுலுடைய ஊழியத்துல கட்டு உபத்திரம் பட்டணந்தோறும் இருந்துச்சு. உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உங்க உறவினர் அற்பமா நினைக்கலாம், வேலை ஸ்தலத்துல அற்பமா நினைக்கலாம், இன்னும் பல விதத்துல உபத்திரம் பிரச்சனை எல்லாம் வரலாம். ஆனா பவுலை போல நம்ம என்ன செய்யணும்? ஒன்றையும் குறித்து என்ன செய்யக்கூடாது? கவலைப்பட. டோன்ட் கேர். பிரதர் கவலைப்படாதீங்க, சிஸ்டர் கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை என்ன செய்ய முடியாது? கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, அவைகளுக்கு உங்கள் பரமபிதா பிழைப்பூற்றுகிறார். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று அதற்காக என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க. சாலமோன் உடுத்ததை பார்க்கலாம், அந்த காட்டு புஷ்பங்களை பாருங்க, அது எவ்வளவு உடுத்து விக்கிறது. இதெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். அப்ப கவலை வரும், கவலைப்படாதீங்க. அடுத்து பவுல் உயிரை, அவர் உயிருக்கு நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிச்சு பார்த்தீங்கன்னா சென்ற இடம்லாம் உயிருக்கு போராட்டம். அத்தனை தடவை கர்த்தர் பாதுகாத்தார். அந்த அடுத்த செய்தியில பாடு உபத்திரத்துல நான் விரிவா விவரிக்கிறேன், அதனால இதுல சுருக்கமா போறேன். சென்ற இடம்லாம் உயிருக்கு போராட்டம். அவர் உயிர் எப்பவே போயிருக்கும், ஆனா அவரை கொண்டு என்ன செய்ய நினைச்சாரு செஞ்சு முடிச்ச பிறகுதான் உயிர் போகுது. காரணம் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு கெயின், லாபம். சாவு எனக்கு லாபம்னு சொன்னார். ஏன்னா இங்க கண்ணை மூடுனா அங்க இருப்பேன் அப்படி. அது சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான உபத்திரம் கன மகிமை என்ன செய்யும்?
உண்டாக்கும். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அவரோடு கூட நீங்களும் நானும் பாடுபட்டால் அவரோடு கூட நீங்களும் நானும் ஆளுகை செய்வோம். பவுலுடைய வாழ்க்கையில கட்டுகள் உபத்திரங்கள் எல்லா இடத்திலும் வந்துச்சு. டோன்ட் கேர், ஒன்றை குறித்து கவலைப்படல, உயிரை குறித்து கவலைப்படல. அடுத்த ஓட்டத்தை என்ன செஞ்சாரு? சந்தோஷத்தோட. பிரதர், நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்ப ஜூலை 20 ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். உங்களுக்கு எனக்கு ஒரு கோல் உண்டு, லக்கு உண்டு. அதுதான் நித்திய ஜீவன், அதுதான் பரலோகம். மண்ணுக்காக மாணிக்கத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், விட்டுவிட மாட்டேன். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். பவுல் தைரியமா சொன்னார். விசுவாசத்தோட ஓடினார், இச்சை அடக்கத்தோட ஓடினார். இப்போ ஓட்டத்தை குறித்து பேசிட்டு இருக்கேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடன்னு சொன்னார். எப்படி ஓடினார் பவுல்? இச்சை அடக்கத்தோட ஓடினார். மற்றவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறான், நான் ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி என்ன செய்கிறேன்? கீழ்ப்படுத்துகிறேன். சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தினார். மற்றவர்கள்லாம் அழிவுள்ள கிரீடத்தை பெறுகிறார்கள், நானும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு இச்சை அடக்கத்தோட நான் ஓடுகிறேன் சொல்லி இச்சை அடக்கத்தோட ஓடினார். கிறிஸ்துவை மையமாய் வைத்து இயேசுவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட ஓடினார் பவுல். அந்த ஊழிய பாதையில பொறுமையோட ஓடினார். உபத்திரம் பொறுமையை கொண்டு வரும். உபத்திரத்தின் மத்தியில பொறுமையோட கர்த்தர் என்ன செஞ்சாரு? இந்த பவுல் என்ன செஞ்சாரு? ஓடினார். தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் சென்ற இடமெல்லாம் சுவிசேஷத்தை என்ன செஞ்சாரு? பிரசங்கம் பண்ணின காரணம், நான் கர்த்தராகி இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியம். பிரதர், தற்செயலா இந்த இடத்துல ஐபி சபை வரவில்லை. என் தேவன் அநாதி காலத்துல நான் எந்த ஒரு புல்லாம்பாடி, நான் எங்க வேலை செஞ்சேன், எங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், கர்த்தர் எந்த இடத்துல தரிசனம் கொடுத்து இந்த இடத்துல திருச்சபையை ஸ்தாபித்து, ஏதோ தற்செயலா இந்த சபையில நீங்க அங்கத்தினராய் மாறவில்லை. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து வேலையின் நிமித்தம் வந்து இந்த திருச்சபையில ரத்த சிந்தி சம்பாதித்த சபை. அப்படிதான் போட்டிருக்கு 28 பாருங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாகி வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி, உங்களை குறித்து நான் எச்சரிக்கையா இருக்கிறேன். காரணம், உங்களுக்காக தனி ஜெபத்தில் நான் போராடுகிறேன். உங்க கணவர் பேரை சொல்லுகிறேன், மனைவி பேரை சொல்லுகிறேன், உங்க பிள்ளை பேரை சொல்லுகிறேன். உங்களுக்கு வியாதின்னு சொன்னா வியாதிக்காக ஜெபிக்கிறேன், இடம் வாங்கன்னு சொன்னா இடம் வாங்குற வரைக்கும் ஜெபிக்கிறேன், கல்யாணம்னு சொன்னா கல்யாணம் ஆகுற வரைக்கும் ஜெபிக்கிறேன். அதற்கு பிறகு நன்றி சொல்லுகிறேன், சுகம் பெற்ற பிறகு நன்றி சொல்லுகிறேன். நான் என் துணைவி யாரும் எங்கள் தனி ஜெபத்தில், என்னுடைய தனி ஜெபத்திலும் A to Z வரைக்கும் சிறு பிள்ளையிலிருந்து இங்கிருந்து வித்திருக்கிற அத்தனை பேர்களை சொல்லி சொல்லி சொல்லி, ஏன்னா மந்தையை குறித்து நாங்கள் ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இது சுய ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை. இது தற்செயலாய் உண்டான சபை அல்ல. உலகத்தில் இருக்கிற அத்தனை திருச்சபைக்காக ரத்தம் சிந்தினார். அதே போல நம்முடைய கிரேஸ் ஐபி சபைக்காகவும் ஆண்டவர் ரத்தம் சிந்தினார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அல்ல உற்சாகமாக. ஆண்டவரே, இந்த திருச்சபைக்காக ரத்தம் சிந்தினீர், ஆர்சி திருச்சபைக்காக ரத்தம் சிந்தினீர், சிஎஸ்ஐ திருச்சபைக்காக ரத்தம் சிந்தினீர், டிஎல்சி திருச்சபைக்காக ரத்தம் சிந்தினீர், ஏஜி திருச்சபைக்காக ரத்தம் சிந்தினீர், ஏசிய திருச்சபைக்காக ரத்தம் சிந்தினீர், ஐபிசி சபைக்காக ரத்தம் சிந்தினீர், டிபிஎம் சபைக்காக ரத்தம் சிந்தினீர். என்ன சொல்லிட்டே போலாம். சபை உலகம் முழுவதும் இருக்கு. எல்லா சபைக்காக ரத்தம் சிந்தினார். அதை நம்ம உணரணும். அப்ப இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியம். நம்ம ஸ்தாபனத்தில் இருக்கிறோம். ஸ்தாபனம் என்னை அழைக்கல, பிரதர் பாஸ்டர் உங்களை அங்க சபைக்கு அழைக்கல. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே உங்களை அழைத்திருக்க. பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனை என்னிடத்தில் வரமாட்டான். 26 வருடம் எத்தனை பேர் அழைக்கிறோம், எத்தனை பேர் வந்தார்கள். ஆனா நீங்களும் நான் வந்திருக்கணும்னா பிதா அழைத்து வந்திருக்கிறார், சபையில நாட்டி இருக்கிறார். இந்த சபையை விட்டு பிரிக்க பிசாசு எத்தனை தந்திரங்கள், எத்தனை காரியங்களை செய்தான். ஆனால் சபையில நிலைத்திருக்கிறோம்னா கர்த்தர் உங்களை என்னைய நாட்டி இருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய ஆலயங்களில் செழித்து இருப்பார்கள். உங்களை செழிக்க வைத்திருக்கிறார், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ரத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபையில வந்த யோசிச்சு பாருங்க. 5 ஆண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க பிரதர்? 10 ஆண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? அம்மா 26 ஆண்டுகள் ஊழியம் செய்கிறோம். அப்போ உங்களுடைய நிலைமை என்ன இருந்தது? அப்போ உங்க வருமானம் என்ன பிரதர்? உங்க வேலை என்ன?
அப்ப வாடகை வீட்டுல இருந்தீங்களே, இன்னைக்கு சொந்த வீட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அன்னைக்கு சைக்கிள்ல போனீங்களே, இன்னைக்கு டூ வீலர்ல போய் செய்திருக்காரு. டூ வீலர்ல போனவங்களை கார்ல கொண்டு போய் அழகு பார்த்திருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமா. ஒரு வீட்டுல இருந்து அவங்களுக்கு 2 வீட்டு, மாடி வீடு, இன்னும் பல வீடுகளை ஆண்டவர் கொடுத்தாரு. சில ஆயிரங்களை பார்த்தவங்களை லட்சங்களை பார்க்க ஆண்டவர் செய்திருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. கர்த்தர் சபையில நாட்டி இந்த ஓட்டத்துல கவலைப்படாமல் நம்ம வைக்க, ஓட்டத்தை சந்தோஷத்தோட ஓட ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு பழைய பாடல் ஞாபகம் வருது. முடிஞ்ச அந்த பாட்டை போடுறியாப்பா? பரமழைப்பின் பந்தய பொருளுக்கா? ஓகே சாம், கொஞ்சம் வாசிப்பா அந்த பாட்டுக்கு மட்டும். பரமழைப்பின் நல்ல உற்சாகமா. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். 8 to 11 மணிக்கு சரியாக உங்களை என்ன செய்வோம்? அனுப்பி விடுவோம். மணியை பார்க்க வேண்டாம். ஓகே, பண்ணலாமா? பரம அழைப்பின் பந்தய நல்ல கைகளை தட்டி இந்த அழைப்புக்காக. ஏன்னா அந்த ஓட்டத்தை சந்தோஷத்தோடு, அதனால தான் இந்த பாட்டில் அது இருக்கு. இந்த பாட்டை பாடிட்டு அடுத்த குறிப்பு போக விரும்புகிறேன். சில நேரம் பாடல் மூலமா ஆண்டவர் பேசுவார், உதாரணம் மூலம் பேசுவார். அப்ப சபையில அலாட்டா இருக்கணும், கவனிச்சுட்டு இருக்கணும். எந்த ஏரியாவிலும் ஆண்டவர் பேசுவார், பேசிக்கொண்டு இருக்கிறார் ஆவியானவர். பாடலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நல்லா கைகளை தட்டி, நல்ல பலத்த கைகளை தட்டி. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். நீ பாடுப்பா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், நல்ல கரங்களை அசைத்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவே இந்த வேளைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவே இந்த வேளைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்லாவின் நிரம்பி அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலோ விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்கு எத்தனை தான் இடர்கள் வந்தாலோ விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடைசியா என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்லா உணர்ந்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லெக்கை நோக்கி, நம்முடைய லெக்கு பரலோகம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லெக்கை
இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். எருசலேம் துவக்கி இல்லிரிக்கும் தேசம் வரைக்கும் ஓடினார். உடனே ஊழியத்துக்காக போனார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்ப நம்மளும் நம்முடைய தரிசனம், அந்த அறிவிப்பில் நான் சொல்றேன், அதை தான் நமக்கு லெக்கா அந்த பகுதியை கொடுத்துருக்கிறார். இந்த கிராமத்தை நோக்கி, பட்டணத்தை நோக்கி இன்னும் நம்ம ஜெபித்து சுவிசேஷம் சொல்லி மீதி உள்ள எஞ்சிய நாட்கள் நம்ம ஓட வேண்டாம். ஓடிக்கிட்டே இருந்தார் மனுஷன், ஓடிக்கிட்டே இருந்தார். நடபடியில் படிச்சு பாருங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பட்டணத்தை எழுதி வச்சிருக்கேன். இந்த ஊர்ல இருந்தார், இந்த ஊர்ல இருந்தார், இந்த ஊர்ல இருந்தார். ஆமா, எத்தனை நோட்டு எனக்கு காலியா இருக்கு தெரியுமா? இது மாதிரி நோட்டை வாங்குங்க, ஆராய்ச்சி படிங்க, சும்மா படிக்காதீங்க. எப்போ பைபிள் படித்தாலும் பேனாவோட வந்து ஆவியானவர் கொடுக்குற காரியத்தை கருத்தா படிங்க. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். சபையில் நல்ல வசனத்தின் வல்லமை, வசனத்தில் தேர்ச்சி பெறுவீங்க. சரி, அடுத்த குறிப்புக்கு நேராக நான் போக விரும்புகிறேன். இன்னைக்கு வாசிக்காதவங்க 29-30 வாசிங்க. நான் போன பின்பு மந்தைய தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் பலரல்ல சிலர் எழும்பி சீஷர்களை தம்மிடத்தில் இழுத்து கொள்ளும்படி என்ன செய்வாங்க? மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான், கவனிக்கிறீங்களா, 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை அதை நினைத்து விழித்திருங்கள். இது எத்தனாவது குறிப்பு? எழுதுனவங்க சொல்லுங்க, எத்தனாவது குறிப்பு? 4வது குறிப்பு. பவுல் உயிரோட போறார். நான் போன பின்பு மரிக்கவும் ஆயத்தமா இருக்கிறேங்கிறார். மந்தன சபை, மந்தைய தப்ப விடாத கொடிதான ஓநாய். ஓநாய் கள்ள தீர்க்க தரிசி. இந்த ஓநாய்ங்கிற அர்த்தம் ஆவிக்குரிய அர்த்தம் தான். கள்ள கிறிஸ்துகள், கள்ள போதகர்கள் இங்கேயே இருந்தாங்க, ஆதி திருச்சபையிலே இருந்தாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் கள்ள போதனைகள், கள்ள தீர்க்க தரிசனம், அந்த ஆவி கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு. கிரேஸ் ஐபிஎஸ் சபையாரே, பி கேர்ஃபுல், ஜாக்கிரதை, அல்லன்னா நீங்களும் நானும் விழுந்து போயிடுவோம். எத்தனையோ சத்தியத்தில் இருந்த ஊழியர்கள், நல்ல உபதேசம் பண்ண ஊழியர்கள் கள்ள உபதேசத்தில் இன்னைக்கு விழுந்து விட்டார்கள். எல்லாரும் அல்ல, சிலர் உறுதியா இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. எத்தனையோ விசுவாசிகள் உறுதியா இருக்கிறார்கள். ஒரு சிலர் அலசடிக்கப்பட்டு ஆடு மாதிரி எங்கிட்டும் இங்கிட்டும் பார்க்கறதெல்லாம் பச்சை பசேர்னு சொல்லி கள்ள உபதேசத்துல மாட்டி எத்தனை குடும்பங்கள் சீரழிந்திருக்காங்க தெரியுங்களா? பவுலுடைய காலத்திலும் அப்படி இருந்தாங்க. உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். நான் 3 வருஷமா இரவும் பகலும் கண்ணீரோட, அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? கண்ணீரோட இடைவிடாமல் புரோஜனமானதை போதிச்சனே. இப்ப இன்னொருத்தர் வந்து சொன்னோன்னு மாறிட்டீங்களா? உதாரணம், விருத்த சேதனம் தேவையில்லை, அப்ப இருந்துச்சு. அப்ப பவுல் காலத்திலே விருத்த சேதனம், கலாத்து சபையில வரும்போது விருத்த சேதனம் பண்ணி ஒரு குரூப் விருத்த சேதனத்துக்கு போயிருச்சு. பவுல் மறுபடியும் சொல்ற, இப்படி நிறைய காரியங்களை கள்ள போதகள், கள்ள காரியத்தை போதித்து போதித்து ஜனங்களை தன்வசம் படுத்திக் கொள்கிறார். நல்லா கவனிங்க, இன்னைக்கு எப்படி ஏமாந்து போறாங்கன்னா, ஆரம்பத்தில் நல்லா தான் கருத்தாக தான் போதிச்சாங்க. நான் அவங்க பிரசங்கத்தெல்லாம் கவனிக்கிறேன், இப்பயும் கவனிக்கிறேன். நல்லா போதிச்சவங்க தான், நல்லா இருந்தவங்க தான். ஆனால் நாட்கள் ஆகும்போது அப்படியே தந்திரமா பிசாசின் கட்டுக உபதேசம், மனுஷருடைய உபதேசம், இப்படி ஒன் சைடா, அதாவது வேதத்தை பகுத்து போதிக்கணும். பூ தலை மாதிரி பகுத்து போதிக்கணும். ஒரு தேறின வேத பாரகன் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வச்சு பகுத்து போதிக்கணும். ஜீசஸ் அப்படிதான் பழைய ஏற்பாட்டு சம்பவத்தை வசனத்தெல்லாம் கோட் பண்ணாரு, புதிய ஏற்பாடு அவர் பிரசங்கத்தெல்லாம் கவனிச்சு பாருங்க, பகுத்து போதித்தார்.
அப்போஸ்தலனாகிய பவுலும் பகுத்து போதித்தார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதை என்ன செஞ்சாரு? பிரசங்கம் பண்ணினார். ஆனா அந்த கொடிதான ஓநாய், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதர்கள், இவர்கள்லாம் மாறுபாடானது போதித்து சபையை விட்டு தன் பக்கம் என்ன செய்கிறார்கள்? இழுத்துக் கொள்கிறார். நல்லா தான் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. பாட்டு பாடணும், கை தட்டணும், நடனத்தோட கத்துற துதிங்கெல்லாம் இருக்கு. ஆனா ஓவர் நடனம் ஆபத்து. இன்னைக்கு சினிமாக்காரனை பேர் என்ன இருக்கு? இந்த சத்தியத்தை போதிக்கும் போது இதை நான் சொல்லிதான் ஆகணும். சினிமாக்காரனை போல கைய கால ஆட்டி, இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? பவுல் அப்படி ஆடினாரா? அப்போஸ்தலர் அப்படி ஆடினாருங்களா? டான்ஸ் போடணும், நான் என்ன சொல்ல, மகிழ்ச்சிக்கு. ஆனா ஓவரா டான்ஸ் போட்டு, இன்னைக்கு ஓவரா டான்ஸ் போட்டு நிலைமையெல்லாம் பாத்தீங்களா? நான் சொல்றது புரியுதா? டான்ஸ் தேவை, உற்சாகப்படுத்தணும். இந்த இப்போ யூத் மீட்டிங் வருது, மணிச்சூர் தாலுக்கா சார்பாக. அதில் கொஞ்சம் டான்ஸ் இருக்கும். பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை கொஞ்சம் உற்சாகப்படுத்த வராங்க. பாஸ்டர் டீமோட வராங்க. பின்னாடி யூடியூப்பில் அனுப்புகிறோம், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம், அறிவிப்பு கொடுக்குறோம். அடுத்த மாதம் ஆகஸ்ட் 27 மணிச்சூர் தாலுக்காவில் இருக்கிற எல்லா வாலிபர்களுக்கும் கூட்டம். வாலிபரை உற்சாகப்படுத்த. ஏன்னா பிரசங்கம் மட்டும் பண்ணால் அவங்களுக்கு போர் அடிக்கும். ஸ்கிட்டு, டான்ஸு இதெல்லாம் எல்லாம் ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எங்க நம்ம பாடுறதுக்கு 1000 பாடல் இருக்கும்போது சினிமா பாட்டை துணிகரமாக பாடுறாங்கங்க. கேட்டிருக்கீங்களா? என் மேலே கோச்சிக்காதீங்க. இந்த சத்தியத்தை சொல்லும்போது சொல்லி தான் ஆகணும். நீங்கள் அவங்களுடைய ரசிகராக இருந்தாலும் பரவாயில்ல. எங்க 1000 சாரல் நவரோஜி பாட்டு, கருத்தா எவ்வளவு பாட்டு இருக்கு, பழைய பாட்டு எவ்வளவு இருக்கு, ஃபாதர் பாட்டு எவ்வளவு இருக்கு. அது பக்தி விருத்தி உண்டாகுதா? யோசிச்சு பாருங்க. சினிமா பாட்டை பாடும்போது துணிகரமா புல்ஃபீட்ல இருந்துகிட்டு அதுக்கு ட்ரம் அடிக்கிறது, ஓ ஓ ஓ ஓ, கையை தட்டுறது, அப்பதான் எழுப்புதலாம். யோசிச்சு பாருங்க. யூடியூப்ல போயிட்டு இருக்கா? யாரு எனக்கு கமெண்ட் போட்டாலும் பரவாயில்ல. கொஞ்சம் யோசிச்சு பாரு. எங்க பாவம் மன்னிப்பே தேவையில்லைன்னு இன்னைக்கு போதிக்கிறாங்கங்க. இப்படி ஒரு உபதேசம். எல்லாத்தையும் உள்ள போக விரும்பல, சுருக்கமா சொல்றேன். எத்தனை நாளும் பவுல் மாதிரி பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து வந்தார், அவைகள் பிரதான பாவி நான் சொல்லி எப்ப தெரியுமா சொல்றாரு? தீமேத்திக்கு வயசான காலத்துல சொல்றாரு, ஜெயில இருந்து நிருபம் எழுதும் போது. நம்ம நீதிமான் தான், நாங்களும் அதை தான் போதிக்கிறோம். நீ பரிசுத்தவான் தான் பிரதர், நீங்க பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி. அதுக்காக பாவத்தை அறிக்கை செய்ய தேவையில்லை. கிரேஸ், கிருபையை நம்புறோம், கிருபையை போதிக்கிறோம். ஆனா ஓவரா கிருபையை ஒன் சைடா போய் ஏற்கனவே செஞ்ச பாவம், இப்ப செய்யற பாவம், இனி செய்யற பாவத்தை மன்னிச்சுட்டாரு அப்படின்னா துணிகரம் உண்டாயிரும். சபையில ஒரு பக்தி விருத்தி இருக்காது. அப்ப அங்க கூட்டம் போது, இங்க கூட்டம் போது, இங்க இவ்வளவு போறாங்க, அவ்வளவு போறாங்கன்னு இன்னைக்கு கூட்டத்தை பார்த்து ஜனங்க ஏமாந்து போயிறாங்க. வாலிபர்கள் ஏமாந்து போறாங்க, வஞ்சிக்கப்படுறாங்க. கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள. அது இப்ப உங்க பேங்க் அக்கவுண்ட்ல 5000 ஏற போகுது. சிலருக்கு புரியாது, ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கீங்க. இதெல்லாம் கள்ள உபதேசம். உடனே ஏறிடுச்சு, கையை தட்டு கை தட்டு கை தட்டு கை தட்டு கை தட்டு. எங்க உழைச்சி சாப்பிடணுங்க, உழைச்சி சாப்பிட்றதே ஒட்ட மாட்டுக்குது. திடீர்னு 5000 ஏறினா என்ன ஆகும்? தண்ணீர் அதில் ஏதோ போட்டுன்னுட்டு தண்ணீர் இப்போ திராட்சரசமா மாறுது, எடுத்து குடிச்சா இனிக்குது. எவ்வளவு உபதேசம்! தீர்க்க தரிசனம் சொல்லி உங்க 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 குடும்பத்தில் இந்த பேர் உள்ளவங்களை பார்க்கறேன், இந்த இனிஷியல் பார்க்கறேன். எங்க போதிக்கிறதுக்கு 1000 காரியம் இருக்கும்போது கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள போதகர்கள் தன் பக்க ஜனங்களை என்ன செய்யறாங்க? வசப்படுத்துறாங்க. எல்லாரும் கண்களை மூடுவோம். இருட்டை காண்கிறேன். கண்ணை மூடுன என்னதான் ஆகும்? இருட்டாதான் இருக்கும். இருட்டை காண்கிறேன். உங்க வீட்டில் ஒரு கட்டை காண்கிறேன், பில்லி சுனிய கட்டை பார்க்கிறேன். ஆக்சுவலா ஒரு வீடு கிராக்கா இருக்கு, அது இயற்கையா ஏதோ பில்டிங்ல கிராக்காங்க. இங்க பாருங்க,
உங்க தம்பி உங்களுக்கு பில்லி சுனியை வச்சதுனால உங்க வீடு என்ன மாறிடுச்சு? கிராக் மாறிடுச்சு. உடனே தம்பியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குடும்பம். எனக்கு ஆனால் உண்மை கிடையாது. தம்பி பில்லி சுனியும் வைக்கல, ஒன்றும் வைக்கல. அது இயற்கையாக கிராக். நம்ம சர்ச்சிலையும் இதெல்லாம் சாய்ஸ் பண்ணும்போது கிராக் இருந்துச்சு, அப்பப்போ பூசி அடித்தோம். இது நேச்சர். காம்பவுண்டெல்லாம் பாருங்க கிராக்காக இருக்கும். அந்த காற்று போய் சிலது வரும். இப்படி ஒரு அம்மா, ஆக்சுவலாக ஆண்களுக்கு தான் தொந்தி இருக்கும், அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் தொந்தி. நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறதை காண்கிறேன், ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார். சொல்லும் போதே அந்த அம்மாவுக்கு சிரிப்பு வந்துருச்சு. பாஸ்டர், தொந்தி பாஸ்டர், இது கற்பல்ல பாஸ்டர். எப்படிலாம் இன்னைக்கு ஏமாத்துறாங்க தெரியுங்களா? நம்ம சபையில் நடந்த ஒன்றை சொல்லி இதோட நான் செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்னும் போகலாம், நமக்கு ஆலோசனை கூட இருக்கிறது. ஒரு சகோதரி குழந்தை பாக்கியம் இல்லை. நாங்களும் ஜெபித்தோம், சபையார் ஜெபித்தோம், இன்னும் ஜெபிக்கிறோம். எல்லாத்துக்கும் எல்லா காரியத்துக்காக எல்லா பாயிண்ட்டுக்காக ஜெபிக்கிறோம். அதுமாதிரி அந்த சகோதரிக்காகவும் ஜெபித்தோம். அப்போ ஒரு ஊழியக்காரர், கவனிங்க அதை சரியா அவர் செஞ்சது சரியா தவறா நீங்கள் தான் சொல்லணும். நானும் சொல்லி அந்த சகோதரியை சரிப்படுத்திட்டேன். அதுலேருந்து தப்பிச்சிட்டாங்க. கணவர் ரட்சிக்கப்படலை. அந்த ஊழியக்காரன் நம்பி தான் அவங்க ஜெபமத்துக்கெல்லாம் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு, நல்லா தான் இருந்திருக்காரு. ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி, கவனிங்க, சாரிபாத் விதவை மகன் இறந்து போயிட்டார். அப்போ எலியா என்ன செஞ்சார்? உயிர் பெறத்துக்கு அவன் மேலே படுத்து, கையோட கை, கண்ணத்தோட கண்ணு, வயிறோட வயிறு அப்படி படுத்து, அதேமாரி எலிசாவும் அப்படி செய்கிறார் காலத்தில். இது மாதிரி சகோதரி, கவனிக்கிறீங்களா? நான் உங்கள் வீட்டில் செஞ்சா உங்களுக்கு என்ன உண்டாகும்? சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? நடந்த சம்பவம். அந்த சகோதரி சொன்னதை எழுத்து பிறகு இல்லாம நான் சொல்றேன். இது சொன்ன உடனே எனக்கு ஷேக் ஆயிடுச்சு. சிஸ்டர், அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி, அந்த நம்பரை ஒமிட் பண்ணுங்க, டெலீட் பண்ணிருங்க, இது வீட்டுக்கு வந்தாலும் ஏத்தாதீங்க. இது துணிகரமா உங்களை கெடுப்பதற்காக, ரேப் பண்றதுக்காக, விபச்சார பாவம் பண்றதுக்காக துணிகரமா அந்த ஊழியக்காரன் செஞ்ச காரியம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சகோதரி அதை டெலீட் பண்ணிட்டாங்க. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து, அவங்க கன்ஷிவாக இருக்கும்போதே நாங்கள் போய் ஜெபித்து குழந்தை பாக்கியம் பெற்றெடுத்து நம்மளோட சபையில் சாட்சி சொல்லி இன்றைக்கும் சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தர் ஏற்ற குழந்தை பாக்கியத்தை கொடுத்தா. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அந்த சகோதரி நம்பி அந்த காரியத்துக்கு விட்டுப்பட்டிருந்தா என்ன ஆயிரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நான் சொல்கிற உதாரணங்களோ கொஞ்சம் சில தான். அவங்களுடைய சுபாவத்தை மட்டும் படிச்சுட்டு எழுந்து நிற்கலாம். நீங்கள் எப்படி எடுங்களே, 2 பேர் எடுங்க, விளக்கம் கொடுத்தா நேரம் ஆயிரும், படிச்சிடலாம். கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர் தானே இப்போ இந்த தலைப்பு, 4ஆவது தலைப்பு, இதோட முடிச்சிடலாம். எடுத்துறீங்களா? பக்கம் 323, பக்கம் 320. தம்பி எடுங்கப்பா, பக்கம் 323. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம், கள்ள தீர்க்கதரிசிகள்னு வரும். சேர்ந்தே படிச்சிடலாமா? படிக்கலாமா? 323வது பக்கம், புதிய ஏற்பாட்டில். ரெடி? படிக்கலாமா? கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். சத்தமா? அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவள் கேட்டுக்கு ஏதுவாக வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்கள் கிரயத்து கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை அறிவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் இந்த கிறிஸ்தவ மார்க்கம், சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அவங்களுடைய கேரக்டர் பாருங்க, பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவருடைய அழிவு உறங்காது. சரி, அப்படி நான் போட்டுட்டு இன்னும் அவங்களுடைய கேரக்டர் போட்டிருக்கு. 10லேருந்து படிப்போம். விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்ட பண்ணவர்களை அப்படி செய்வார். இவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள், அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவதூதர்கள் மூலமாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. இவர்களே
பிடிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூசித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அநீதித்தின் பலனை அடைவார்கள். அடுத்த பக்கம் திருப்புங்க. 13. இவர்கள் யார்? இந்த கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பமின்றி எண்ணி கரைகளும் லட்சைகளுமாய் இருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளினாலே உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். 14. விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓடாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்தரமாய் பிடித்து. சபையில நீங்க உறுதியா இல்லைன்னா அவங்கள தந்தரமா கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர்கள் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயமுடைய சாபத்தின் பிள்ளைகள், செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்த பேயரின் குமாரனாகிய பிளேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். அவர்கள் அநீதித்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியுடைய மதிக்கேட்டை தடுத்தது. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வஞ்சகமாய் நடக்கிறவரிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்தரமாய் பிடிக்கிறார்கள். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்கள் சுயாதீனத்தை வாக்கு பண்ணுகிறார்கள். சரி, இப்ப அவங்களுடைய கேரக்டர் சுபாவம் எல்லாம் அதில் படப்பட்டிருக்கு. வேகமா படிச்சிட்டோம், திரும்ப வீட்டில் போய் படிச்சு நீங்க பாருங்க. அதனால தான் ஜீசஸ் மலை பிரசங்கத்திலே கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. அவங்களை எப்படி அறியலாம்னா கனியினால அறியலாம். அந்த கனியினால் அவங்களை என்ன செய்யலாம்? இவங்க நல்ல ஊழியக்காரரா கெட்ட ஊழியக்காரன்னு கனிகள்னால அறியலாம் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கிறார். வருகையில் கூட அவர் சொல்லும்போது கடைசி நாளில் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், கள்ள கிறிஸ்துகள், நானே கிறிஸ்து, அங்கே இருக்கிறார் கிறிஸ்து, அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறான்னு நீங்கள் போவாதீங்க, என் பேரை சொல்லிக்கிட்டே வருவாங்க அப்படிலாம் சொல்லியிருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, அன்பு தேவ பிள்ளைகளே, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒருவேளை ஒரு சிலருடைய இதாக இருக்கலாம், அவங்களுடைய செய்தியை கேட்கலாம். அவங்கள ஆராய்ச்சி பாருங்க. அவங்க முன்னாடி என்ன செஞ்சாங்க, இப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க செய்கிற காரியங்களும் வசனத்துக்கு ஒத்து இருக்கிறதா, அவங்க போடுற அந்த காரியங்கள், டான்ஸு, ஆட்டம் பாட்டம், சினிமா பாட்டு, மற்ற காரியங்கள், தந்திரமாக பிடிக்கிற காரியங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள காரியங்கள், இப்படி பேசுகிற காரியங்கள், இதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன செய்யணும்? உணர்வு அடைஞ்சு நீங்கள் எத்தனை வருஷம் அவங்களோட இருந்தாலும் அவங்கள விட்டு டெலீட் பண்ணிட்டு விலகுங்க. அந்த சகோதரிக்கு சொன்னது தான் கிரேஸ் ஐபிஏ சபைக்கு சொல்லுகிறேன். நான் 26 வருடம் ஊழியம் செய்கிறேன். ஒரு விசுவாசி வீட்டுக்கு நான் என் துணைவியார் போனது கிடையாது. இப்போ சில நேரம் அப்படி போகும்போது பக்கத்தில் சொன்னா அப்படி போயிட்டோம், அவ்வளோதான், எங்க வாங்க, எங்க சபைக்கு வாங்க. நோ, அதனால அன்பு தேவ பிள்ளைகள், நான் என்ன சொல்றேன்னா, எந்த ஊழியக்காரர் வந்தாலும் நம்ம என்ன இப்ப நம்ம பல ஊழியக்காரோட ஐக்கியமா இருக்கிறோம். நான் ஊழியர்கள் அதிகமா நேசிக்கிறேன். ஆனா அவங்களுடைய சுபாவத்தை அறிந்து, அவங்களுடைய கேரக்டர் அறிந்து, அவங்க எப்படி இருக்கான ஆவியை பகுத்தறிந்து பேசலாம், சோத்திரம் பண்ணலாம், விலகிடணும். அவங்களோடு கூட ரொம்ப ஐக்கியம் வச்சோம்னா அந்த சுபாவங்கள் வந்துடும். ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, இந்த வசனத்தின்படி சொல்லலைன்னா வாழ்த்து கூட என்ன செய்யக்கூடாது, பிரைஸ் லார்ட் கூட சொல்லக்கூடாதுன்னு போட்டிருக்கு. பிரைஸ் லார்ட் கூட என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இன்னைக்கு புது ஜனங்களை விட்டு கிறிஸ்தவர்கள் வீட, வசனம் போட்ட வீடை வச்சே இன்னைக்கு அநேக கள்ள உபதேசங்கள், பல மாற்று உபதேசங்கள், அந்த சபை பேரை சொல்ல விரும்பல, பலவிதமான காரியங்களை சொல்லி உங்க சபையில எப்படி இருக்கா, உங்க சபையில எப்படி இருக்கிறா, காணிக்கை கொடுக்கணும், தசமாக கொடுக்கணும், தசமாகமே கிடையாது, வேண்டாம், காணிக்கையே கொடுக்க வேண்டாம், உங்க ஊழியக்காரர் பொருளாசை அப்படின்னு கள்ள உபதேசங்கள் பெருகி இருக்கிறது. ஆனா புதிய ஏற்பாட்டுல 10-1 இன்னும் கூட கொடுக்கணும். இதான் உபதேசம். சரியா பகுத்து போதிக்கணும். இப்படி எல்லா சத்தியமும் சொல்லிக்கிட்டே போலாம். இன்னும் 5-6 கூட சொல்ல நான் விரும்புகிறேன். இதோட நான் நேரத்தை கருதி மற்ற நம்ம இன்னைக்கு கமிட்டி மீட்டிங் இருப்பதனால பின்னாடி வைக்கலான் இருந்தோம், அதை வைக்கல. டைமுக்கு முடிச்சு கரெக்டாக 11 மணிக்கே உங்களை நாங்கள்
அனுப்பிவிட விரும்ப. அதனால தான் ஆராதனையில் கொஞ்சம் டைம் குறைச்சி உங்களோட பேசணும். சரி, இப்போ 4 காரியத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இது 20ஆம் அதிகாரத்தில் சொல்லுங்கள். முதலாவது என்னது? கர்த்தரை சேவிக்கிற காரியம், வெகுமன தாழ்மையோடு, மிகுந்த கண்ணீரோடு, சோதனையோடு. 2வது, புரோச்சனமானவைகளில் ஒன்றையும் மறைத்து வைக்காம பவுல் போதித்தார், அதன் பிரகாரம் நடங்கிறார். 3வது, கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை, கட்டு உபத்திரம் இருக்கு, கவலைப்படேன், உயிரை பெற அருமையானேன், ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கணும், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும், இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். விருப்பத்தை பாருங்க. இது 3வது. 4வது, நான் போன பின்பு கொடிதான கல்ல தீர்க்கதரிசி கல்ல அவங்கெல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு என்ன செய்யுங்க? எச்சரிக்கையா இருங்க, மந்தையை குறித்து கவனமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு. நம்முடைய திருச்சபையில் ஒரு குடும்பம் சென்னைக்கு போனிச்சு. சென்னைக்கு போய் அங்க கள்ள உபதேசத்துல போயிருச்சு. அந்த குடும்பத்தை நம்பி அந்த சகோதரி, அந்த சகோதரியை நம்பி இன்னொரு குடும்பம், அந்த சகோதரியை நம்பி எப்பவும் ஒரு இழுக்கும் போது அந்த கள்ள உபதேசம் என்ன செய்யும்? இழுக்கும். பிராக்டிக்கலா நான் உங்களோடு போதிக்கிறேன். யாராவது துரு உபதேசம் யாராவது சொன்னா என்கிட்ட பேசுங்க. பாஸ்டர் இப்படி வராங்க, ஒரு பாஸ்டர் இப்படி சொல்றாரு, இதெல்லாம் இப்படி சொல்றான்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு வசனத்தை வச்சு உங்களுக்கு நான் போதிக்கிறேன். கற்றுக்கொண்ட சத்தியத்துல நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? உறுதியா இருப்போம். கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார்.